மகிமை செலுத்துறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. You may be seated. Sorry. வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். எசேக்கியேல் 37 அதிகாரம். சென்ற வாரத்தில் தேவன் இந்த வார்த்தை கொடுத்தார். உங்கள் போராற்றலை திரும்ப பெறுங்கள். உங்கள் போராற்றலை திரும்ப பெறுங்கள். கெட் யுவர் ஃபைட் பேக். ஆமென். ஏனென்றால் அநேகர் பாருங்க, பிரச்சனை வந்தபொழுது அதில் சோர்ந்து போய் தோற்று போன பிறகு இனி நமக்கு வாழ்வில்லை, இனி நமக்கு உயர்வில்லை, இனி எதிர்த்து போராடக்கூடிய தெம்பில்லை என்று விட்டுவிட்டார்கள். அநேக விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தில் செல்வதை விட்டுவிட்டார்கள். பிரச்சனைக்கு ஈடு கொடுத்து விட்டார்கள். அது நிமித்தமாய் இப்பொழுது சபைக்கும் வராமல், வார்த்தையும் கேட்காமல், எங்கேயும் செல்லாமல், ஜெபிக்காமல், வேதத்தை வாசிக்காமல் தேவனோடு ஒரு மிகப்பெரிய போரையே செய்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்னா, இனி என்னால் எதிர்த்து போராட முடியாது. ஆனால் தேவன் மீண்டுமாய் உங்களுக்கு போராற்றலை கொடுக்கிறவர். நீங்கள் மீண்டுமாய் எழும்பி போராட வேண்டும், யுத்தம் பண்ண வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமாய் இருக்கிறது. நீங்கள் போரிடும் போது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போராற்றலை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, தேவன் கொடுத்திருக்க காரியம், அதிகாரத்தோடு நம்மை நிரப்புகிறார். நீங்கள் அதிகாரம் பெற்றுள்ளீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து என்று சொல்லும்போது நாம் எதிர்த்து போராடுவதற்கு தேவன் அவருடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ பாருங்க, நாம் எந்த தீய சக்திகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பிசாசை பார்க்கலும், சாத்தானை பார்க்கலும், அந்தகார சக்திகளை பார்க்கலும் உங்களுக்குள் இருக்கிற அதிகாரம் தேவ அதிகாரம். மனுஷன் கவனிக்க வேண்டும், பிசாசு எந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறான்? அவன் ஆதாம் விற்று போட்ட அதிகாரத்தை பெற்றிருக்கிறான். ஆனால் நாமோ கிறிஸ்து இயேசுவின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். Talk to me somebody. ஓ ஹல்லேலூயா. நாம் ஆதாமனுடைய அதிகாரம் பெறவில்லை, அதை தாண்டி கிறிஸ்துவின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். முதலாம் ஆதாமுக்குள் நம்முடைய அதிகாரத்தை எழுந்தோம், ஆனால் கடைசி ஆதாமுக்குள் அந்த அதிகாரத்தை மீண்டுமாய் பெற்றிருக்கிறோம். இது தெய்வீக அதிகாரம், ஆளக்கூடிய அதிகாரம், சர்வத்தையும் ஆளுகின்ற அதிகாரமாய் இருக்கிறது. ஆகவேதான் தேவன் அதிகாரத்தை கொடுத்த போது மனிதனை பார்த்து சொன்னான், நீ சகலவற்றையும் சர்வத்தையும் ஆளக்கடுவாய். எல்லாவற்றையும் ஆளக்கூடிய அதிகாரம் தான் தேவ அதிகாரம். அப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை எதிர்க்கின்ற அது சமுத்திரத்தின் பிசாசுகளா இருந்தாலும் சரி, ஆகாயத்து பிரபுகளா இருந்தாலும் சரி, அல்லது வேற எந்த உலகத்திலிருந்து அவர்கள் வந்தாலும் சரி, எல்லா ரீதியிலும் அவர்கள் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்தின் பறவைகள், பூமியில் நடமாடும் விலங்குகள் எல்லாமே, எல்லாவற்றின் மீது, ஊரும் பிராணிகள் எல்லாவற்றின் மீது மனுஷனுக்கு அதிகாரம் இருக்கு. அப்போ பூமி அடியிலிருந்து சில புழு பிசாசுகள் வந்த கூட பிரச்சனை இல்லை, புத்துல இந்த பாம்பு விசுவாசம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஐயோ, அப்போ புத்துக்கு ரொம்ப பேர் பயந்து நிற்கிறீங்க போல இருக்கு. எந்த மூளை முடுக்கில இருந்து அவன் வந்தாலும் அவன் மீது உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். இரண்டாவது காரியம், நீங்கள் ஆவியால் நடத்தப்பட வேண்டும். நீங்கள் ஆவியினால் வழி நடத்தப்பட வேண்டும். Be led by the Spirit. நீங்கள் உங்களுடைய போராற்றலை திரும்ப பெற விரும்பினால் நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். நம்முடைய மாம்சத்தின்படி நாம் வாழக்கூடாது. நாம் ஆவியினால் நடத்தப்படும் போது அவர் நமக்கு வேண்டிய அதிகாரத்தை கொடுத்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மூன்றாவது சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். தேவன் அறிந்தவற்றில் நம்பிக்கை வையுங்கள். தேவன் அறிந்தவற்றில், தேவன் எல்லாமே அறிந்தவர். ஆகவேதான் அவரை பார்த்து கேட்ட பொழுது இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? அவர் சொன்னார், தேவரீர் நீர் அறிவீர். எனக்கு தெரியாத ஆண்டவரே,
என்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. இதை பார்க்கும்போது இதுக்கு சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனால் உமக்கு தெரியும். ஏன்னா என்னை இந்த பள்ளத்தாக்கில் கொண்டு வந்தது நீர், இந்த தரிசனம் கொடுத்தவர் நீர். அப்போ தரிசனம் கொடுக்கிறவர் எல்லாவற்றையும் அறிந்துதான் அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறீர். எனவே நீர் அறிந்திருக்கிறீர் என்று நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் இது எப்படி முடிய போகிறது எனக்கு தெரியலையே, தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியுங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? எல்லாவற்றையும் உங்களுக்கு உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாய் தான் மாற்றுவார். அப்போ என்னுடைய பிரச்சனை பெருசு இல்ல, அதனுடைய முடிவு தான் பெரியது. இருக்கிறீங்களா? என்னுடைய பிரச்சனை பெரியது இல்லைங்க, என்னுடைய புயல்கள் பெரியது இல்லைங்க. எத்தனை சவால்கள் சந்தித்தாலும் அதை விட பெரிதான காரியம் என் தேவன் அதனுடைய முடிவை கட்டிருக்கிறார். அந்த முடிவை அவர் நிர்ணயம் பண்ணிவிட்டார். இப்படிதான் முடியும் என்று சொன்ன பிறகு இப்படிதான் நான் முடிப்பேன். அதற்கு விதிவிலக்கே கிடையாது. தேவன் ஒரு காரியத்தை சொல்வானானால் அது ஒரு நித்திய பிரமாணம். Whenever God says a thing, it is an eternal law. Nobody, neither God can violate it. தேவன் உட்பட வேறு எந்த சக்தியும் அதை மாற்ற முடியாது. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வார்த்தையில் சொன்ன ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். நான்காவது காரியத்தை பார்ப்போம். நான்காவது காரியம், தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள். தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள். இதை நாம் ஆரம்பித்தோம், ஆனால் இப்பொழுது நாம் ஆழமாய் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போகும். எசேக்கியேல் 37 4ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Praise the Lord. 2ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. எசேக்கியேல் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், நான் அந்த சூழ்நிலைக்குள் நுழைந்த போது நான் கண்ட காரியம் அது மிக உலர்ந்ததுமாய் இருந்தது. எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. ஏனென்றால் அதை பார்க்கும்போது அதனுடைய உலர்ந்த தன்மை நான் பார்த்தபோது நான் உணர்ந்த காரியம், இது மிகவும் உலர்ந்தது மட்டுமல்ல, இது எப்படி அவ்வளவு உலர்ந்ததாய் போனதுன்னா, இது நீண்ட காலமாய் சிதறப்பட்டு வெட்டுண்டப்பட்டு துண்டிக்கப்பட்டு சிதறி போய் முற்றிலுமாய் வறண்டு போனது, உலர்ந்து போனது. நீண்ட காலமாய் அந்த நிலையில் இருந்திருக்குது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நீடித்திருக்கும் போது அதற்கு உண்டான விசுவாசமும் நம்பிக்கை எல்லாமே இழக்கிறோம். ஏனென்றால் அது நீண்ட காலமாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விடாமல் துரத்தி கொண்டே வருகிறது. என்னதான் செய்தாலும் போக மாட்டேங்குது. நீண்ட காலமாய் இது இருந்தபடினால் எல்லாமே உளுந்து போயிற்று. ஆனால் நான் சொல்கிறேன், தேவன் இறங்கினால் அது மீண்டுமாய் மறுரூபமாக்கப்படும், அது மீண்டுமாய் சீரமைக்கப்படும். There is a restoration for every death in your life. உங்களுடைய வாழ்க்கையில் மரித்திருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்க, அவர் இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த எலும்புகள் மிகவும் விழுந்ததுமாய் இருந்தது. அவைகள் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் சிதறி கிடந்தன. அதை பார்த்த பொழுது இவன் சொல்கிற காரியம் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. அப்பொழுதுதான் தேவன் அவரை பார்த்து, 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போ பாருங்க, அவர் இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இது சிறப்பாகுமா இல்லையா என்று தெரியாமல் அவர் தடுமாறுகிறார். தடுமாறும் போது அவர் யோசிக்கின்ற காரியம் இது செயல்படும். அப்பொழுதுதான் தேவன் அந்த வார்த்தையை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற காரியங்கள் மிகவும் உலர்ந்ததுமாய் காணப்படலாம். சபை உலர்ந்ததுமாய் இருக்கிறது, திருமண வாழ்க்கைகள் உலர்ந்ததுமாய் இருக்கிறது மிகவும். நம்முடைய பணக்காரியங்கள் உலர்ந்து போயிற்று,
எல்லா விதமான நெருக்கடிகள் பார்க்கும்போது மிகவும் முன்பதாய் காணப்படுகிறபடினால் நாம் அவைகளை குறித்து விசுவாசத்தை எழுந்து விட்டோம். காரணம், இது மிக மோசமான ஒரு சூழ்நிலை, நீடித்திருக்கிற ஒரு சூழ்நிலை. இது எப்படி மாறும்? இத்தனை ஆண்டு காலமாய் மாறாதது இப்பொழுது மாறுமா? இத்தனை ஆண்டுகள் செய்யாதது இப்போ செய்யப்படுமா? நான் சொல்கிறேன், கர்த்தர் இறங்கினால் செய்யப்படும். அதை எவ்வளவு நீடித்திருந்தாலும் தேவன் வருகிற வரைக்கும் தான் அது உலர்ந்து காணப்படும், வறண்டு போயிருக்கும். ஆனால் கர்த்தர் இறங்கினால் எல்லாம் பூத்து மீண்டுமாய் குலுங்கும். I wish I had a witness in here. Oh, hallelujah. I came to prophesy to somebody. Everything that is dead in your life is coming back alive. உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன், மரித்து போன எல்லாமே உயிர் தெளிதல் நாயகர் நம் மத்தியில் இருக்கிறபடினால் உயிரடையும், உயிரடையும், உயிரடையும். இயேசுவின் நாமத்தை உங்களை பார்த்து சொல்கிறேன், உயிரடையும். பாஸ்டர், என்னுடைய கம்பெனி மிக உயர்ந்ததுமா இருக்கிறது, என் வேலை ஸ்தலம் மிக உயர்ந்ததுமா இருக்கிறது, என்னுடைய வியாபாரம் மிகவும் உயர்ந்ததுமா இருக்கிறது, என் பிள்ளைகள் மிகவும் உயர்ந்ததுமா இருக்கிறார்கள். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அனைத்தும் உயிரோடு அவர் எழுப்புவார். There is power in this house to bring back to life everything that is dry. Hallelujah. புத்துணர்ச்சி பெறக்கூடியது அது மீண்டுமாய் நிச்சயமாய் அது உங்களுடைய வாழ்க்கையில் செழிக்கோங்கதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது நிச்சயமாய் செழித்தோங்கும், அது நிச்சயமாய் செழித்தோங்கும், அது நிச்சயமாய் தலைத்தோங்கும். Everything is coming back to restoration. Hallelujah. Hallelujah. கர்த்தர் யாவற்றையும் மீட்டு அதை உயிர்த்தெழ வைப்பாருங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டியது தேவன் எசேக்கியேலுக்கு சொன்ன வார்த்தை தான். இந்த எலும்புகளை குறித்து நீ தீர்க்க தரிசனமும் உரைத்து, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். பாருங்க, அவர் சொல்கிறார், தேவன் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் அந்த எலும்புகளை பார்த்து பேசினேன். ஆமென். அப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீங்கள் பேச வேண்டிய நேரம் இது. சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஏன் விசுவாசிகள் தோற்று போகிறார்கள்? ஏன் விசுவாசிகள் தோல்வியில் வாழ்கிறார்கள்? அதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஒன்று, மிகப்பெரிய காரணம் என்னவென்றால், பிரச்சனையை பற்றி பேசுகிறோம், பிரச்சனை இடத்தில் பேசாமல் இருக்கிறோம். We are talking about the problem but not talking to the problem. பிரச்சனையை பற்றி பேசினால் பிரச்சனை நீடித்திருக்கும். பிரச்சனை இடத்தில் பேசினால் பிரச்சனை சீக்கிரமாய் விலகி போகும். Come on, talk to me now. நீ பிரச்சனை குறித்து பேசுகிற வரைக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையில் வளரும். நீங்கள் பிரச்சனையை பார்த்து பேசும்போது அது நீங்கி போகும். ஏனென்றால் உங்களுடைய வாயில் இருக்கிற வார்த்தை அதை அழித்து போடாத, மாற்றி போடாத சூழ்நிலையை மீண்டுமாய் திருப்பி கொண்டு வர உங்களுடைய நாவில் தேவ வார்த்தையின் அதிகாரம் உண்டு. Talk to me, church. We need to get this job done today. நீங்களும் நானும் ஒத்து போகும்போது தான் இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஏனென்றால் எத்தனை நாட்கள் பிரச்சனையை பற்றியே பேசிக் கொண்டிருப்போம். டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டை பேசுறோம். எங்க போனாலும் டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, எம்ஆர்ஐ இப்படி சொல்றது, ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி சொல்றது, எல்லாமே உண்மைதான். வக்கீல்கள் சொன்னது உண்மைதான், உங்க பேங்க் மேனேஜர் சொன்னது உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர்கள் சொன்னதை நான் திருப்பி நான் பேச போறதில்ல. அவங்க சொல்ல வேண்டியது அவங்க சொல்லிட்டாங்க, இப்போ நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லணும் இல்லையா? Oh, come on now. பிரச்சனை பற்றி எல்லாமே பேசிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நான் பிரச்சனையை பற்றி பேச வரல, பிரச்சனையை பார்த்து பேச வந்திருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ இந்த எலும்புகளை குறித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், விழுந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தை, என் வார்த்தை இல்லை, மனத்தத்துவனுடைய வார்த்தை இல்லை, நிபுணர்களுடைய வார்த்தை இல்லை. நான் பேசுகிறது உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தை கேளு. எனக்கு துணிச்சல் தேவ வார்த்தை, எனக்கு தைரியம் தேவ வார்த்தை, எனக்கு மனதைரியம் தேவ வார்த்தை, என்னுடைய உற்சாகம் தேவ வார்த்தை, மீண்டுமா என்னை போராட வைக்கிறது தேவ வார்த்தை, எழும்பி பேச வைக்கிறது தேவ வார்த்தை.
மீண்டுமாய் என் விசுவாசம் குன்றி போகாதபடிக்கு எழுமி நிற்க செய்கிறது தேவ வார்த்தை. ஓ ஹalleluya, hallelujah. I got too much word to lose, church. எனக்கு மிகவும் அதிகமான வார்த்தைகள் இருக்கிறபடினால் நான் தோற்று போக முடியாது. எனக்கு தேவன் 66 புத்தகங்களை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நித்திய பிரமாணங்கள் அவைகள். ஓ ஜீசஸ், எனக்குள் வார்த்தை இருக்கிற வரைக்கும், என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய வாயிலும் வார்த்தை இருந்தால் என்னை ஒரு காலமும் எந்த சக்தி தோற்கடிக்க முடியாதுங்க. I can never lose. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருபோதும் நான் தோற்று போவதில்லை. தேவன் சொன்னதை நாம் சொல்ல வேண்டும். நம்மை தோற்கடிக்க முயற்சி செய்கின்ற எல்லா பிசாசுகள், எல்லா பிரச்சனைகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை கேள். ஆனால் பாஸ்டர் உயிரற்றது எப்படி கேட்க முடியும்? அவர் பேசினா கேட்கும். ஹalleluya. அவருடைய வார்த்தையினால் அந்த உயிரற்றது உண்டாக்கின பொழுது அதே வார்த்தையினால் அதை கேட்க வைக்க முடியாதா? உயிரற்றதை உண்டாக்கினாருங்க, அப்போ அது கேட்கும்படியாக செய்ய முடியும். ஏனென்றால் அது உருவாக்கப்படுவதற்கு முன்பாக காதுகள் இருந்தது. நம்பலீங்களா? அவர் இருளை பார்த்து என்ன சொன்னாருங்க? ஏன் பேசினாருங்க? அவருடைய கண்களுக்கு அது தெரியுது, நம்முடைய கண்களுக்கு தெரியல. முழு உலகமே இல்ல. ஆனால் ஆதாரம் பேசும்போது காரியங்கள் உண்டாக்கப்படும். When the source speaks, the resource is born. You got to stay with my frequency. When the source speaks, every resource will be birthed. ஆதாரம் பேசும்போது வளங்கள் உருவாக்கப்படும், அத்தாட்சிகள் உண்டாக்கப்படும். அப்போ பாருங்க, அதுக்கு செவி இருக்கிறது என்று தெரிந்துதான் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் அப்படின்னா கேட்டுச்சுன்னு அர்த்தம். கேட்டதுனால அப்படி ஆயிற்று. அப்போ இந்த உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தை கேளுனா அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு காது இருக்கிறது. Oh my God. The church needs to discover the power of a word from God. தேவனிடமிருந்து தேவனுடைய ஒரு வார்த்தையை, அந்த ஒரு வார்த்தையினுடைய வல்லமை சபை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பெரிய பிரசங்கம் தேவையில்லைங்க, ஒரு வார்த்தை. நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னாருங்க இயேசுவை பார்த்து? ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். உமக்கு தூரம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் இது சரீர பிரகாரமான ஒரு அதிகாரம் அல்ல, உம்மிடம் இருக்கிறது தேவ அதிகாரம். நீர் சொன்னால் தூரத்தில் இருக்கிற என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசுவானவர் ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னார், என்னுடைய சொந்த மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட விசுவாசமே கிடையாது. பிரமாணங்கள் பெற்றவர்கள் இஸ்ரவேலர்கள், பழைய ஏற்பாடு வைத்திருக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள், மோசேயின் பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் பெற்றிருக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு வெளிப்பாடு இந்த மனுஷன் சொல்கிறார். நீர் இங்கு நின்று பேசினால் அங்கே கேட்கும். காரணம், உங்களுடைய அதிகாரத்துல எல்லா காரியங்கள் கேட்கும். ஆகவே தான் ஆச்சரியப்பட்டார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில நான் கண்டதில்லை என்றார். ஏன் இயேசுவே ஆச்சரியப்படுறார்? காரணம், ஒரு புறஜாதி மனுஷன் அதை புரிந்து கொண்டார். ஒரு வார்த்தை நீர் சொன்னால் என் வேலைக்காரன் சுஸ்தமாவார். உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் அதிகமாய் பெரிய ஜெபங்களால் ஏறெடுக்க வேண்டிய, நான் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணாதான் போவோம். ஒரு வார்த்தை சொன்னால் போகுங்க. சில பேர் சொல்றாங்க அந்நிய பாஷையில பேசினா தான் போவோம். இல்ல, ஒரு தேவ வார்த்தை பேசினா போகும். அந்நிய பாஷையில பேசியது அவசியம்தான். ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வளர வைக்கிறோம். அந்நிய பாஷை மிக மிக முக்கியமான ஒரு வரம் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் மலைகளை விலக்குவதற்கு அந்நிய பாஷை தேவையில்லை. மலையே நீ பேர்ந்து விலகுனா போகுங்க.
ஹலோ, இருக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி போயிட்டு நீங்க அந்நிய பாஷையில 4 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொன்னார், இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, அவ்வளவுதான். மலையே போ. எத்தனை வார்த்தைங்க? 2 வார்த்தை. சரி, ஒரு வார்த்தையை ஆக்கிடுவோம். போ. போமா இல்லைங்களா? போ. ஏன்னா நீ எதினிடத்தில் பேசுகிறாய் என்று அதுக்கு தெரியும். ஆகவேதான் அடிக்கடி இயேசு சொன்னார், காதுலவன் கேட்க கடவன். நிறைய பேருக்கு காது இருக்குதான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு தெரியாது. எல்லாரும் இருக்கிறீங்க, எல்லாரும் கேட்கறீங்க. ஆனா சிலர் தான் அதை கேட்கறீங்க. என்ன அர்த்தம்? கேட்டு அபியாசப்படுத்துகிறீர்கள். என்னுடைய வாஞ்சை, நாம் அனைவரும், ஆன்லைனில் பார்க்கிற அனைவரும் கேட்டு அதை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தம் ஆவான். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை இயேசு பேசினாருங்க. அந்த அத்திமரத்தை பார்த்து அவர் சபித்த போது ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணாரு. செத்து போனிச்சா இல்லையா? அது பட்டு போயிற்று. சும்பன கையுள்ள மனுஷனை பார்த்து உன் கைய நீட்டினார், அவ்வளவுதான். எவ்வளவு நாள் இது இருக்கிறது? ஏன் இப்படி வந்தது? உன் வாழ்க்கை சரித்திரம் என்ன? நான் நினைக்கிறேன் இது உங்களுடைய பரம்பரை சாப, ஆகவே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அப்படியா சொன்னாருங்க. ஹலோ, கையை நீட்டினாரு, கை நீட்டினார், மாறிடுச்சுங்க. 38 ஆண்டு காலமாய் ஒரு மனுஷன் உடமையானாய் கடந்தான். அவனை பார்த்து என்ன சொன்னாருங்க? உன் படுக்கை எடுத்து நீ எழுந்து நடனார். அவர் அப்படியே செய்தார். போய், ஏன்னா ஒரு வார்த்தையில் வல்லம் இருக்கிறதுங்க. உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய மலைகளை பேர்க்க உங்களுடைய வாயில, உங்களுடைய நாவில தேவன் தம்முடைய வார்த்தை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அந்த வார்த்தையை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த சூழ்நிலைக்கு எந்த வார்த்தை பேசணும் தெரியாமல் போனால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். வார்த்தை இருந்தும் தோற்று போகிற மக்கள், நான் சொல்கிறேன், மிகவும் பரிதாபமான மக்கள். இவ்வளவும் கொடுத்து நீங்கள் தோற்று போவீர்களானால் அது பிரச்சனை தேவனிடத்தில் இல்லை, நம்மளிடத்தில். அப்போ என்னுடைய நேரமெல்லாம் வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். காரணம், பிசாசானவன் வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான், வியாதிகளை கொண்டு வருவான், சூழ்நிலைகளை கொண்டு வருவான், புயல்களை கொண்டு வருவான், சூறாவளிகளை கொண்டு வருவான், சமுத்திர போல ஆழமான பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை நான் அறிந்து கொண்டால், அந்த வார்த்தை எடுத்து நான் ஒருமுறை பேசினால் அது விலகி போகும். தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ எசேக்கியேல் அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து சொல்கிற வார்த்தை, உலர்ந்த எலும்புகளே தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை பேசினார்? கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள்னு சொன்னார் இல்லையா? என்ன என்ன கேட்டார்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னது? 5, 6 வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிர் அடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். தெளிவாக அவர் எலும்புகளை பார்த்து பேசின வார்த்தை என்னங்க? 5, 6 வசனங்கள். என்ன வார்த்தைகள்? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பாப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அப்போ எலும்புகளை பார்த்து அவர் சொல்கிற வார்த்தை, என்னுடைய ஆவி நான் உனக்குள் அனுப்புவேன், அப்பொழுது நீ உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய ஆவியானவரை அனுப்பி மரித்திருக்கிற, மறைந்திருக்கிற, தோற்று போன எல்லாவற்றையும் அவர் உயிரோடு எழுப்ப போகிறார். Because where the spirit of God is, there is the life of God. கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க தேவனுடைய ஜீவன் உண்டு. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. கர்த்தர் தம்முடைய ஆவி உங்கள் மேல் வர பண்ணுகிறாருங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசனுடைய திண்டாட்டம் இருக்காது, பிசாசனுடைய ஆதிக்கம் இருக்காது.
பிசாசனுடைய சூழ்ச்சிகள் வேலை செய்யாது. நீங்கள் எல்லாவற்றையும் அடக்கி ஆளுவீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவீர்கள். நீங்கள் எல்லாவற்றின் மீது மிதிப்பீர்கள். நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து நீங்கள் எல்லா சத்துருனை எல்லா அக்கிரிகளை அழித்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். காரணம், எனக்குள் தேவ ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். ஹalleluya, hallelujah, hallelujah. I am finding my fight back because I got the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டபடினால் என்னுடைய போராட்டலை நான் மீண்டுமாய் பெறுகிறேன். Oh hallelujah, hallelujah. நான் என்னுடைய ஆவியை அனுப்பி உன்னை உயிரோடு கொண்டு வருவது மட்டுமல்ல, உனக்கு வேண்டிய சகலவற்றினால் உன்னை மூடி நான் மறைப்பேன். 6ஆம் வசனத்தை வேகமாய் வாசிங்க பாப்போம் எல்லாரும். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹalleluya, ஹalleluya. நான் உங்கள் மீது வர வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பேன். வெறும் நான் ஜீவன் கொடுக்கிறது இல்ல, உனக்கு வேண்டிய சம்பூரணத்தை, உங்களுக்கு வேண்டிய சகலத்தை நான் சம்பூரணமாய் கொடுப்பேன். உனக்கு வேண்டிய தோல், உனக்கு வேண்டிய சினியூஸ், உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்கள், நீ எதெல்லாம் எழுந்தாயோ, எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பறிக்கப்பட்டதோ அதோடு நான் மீண்டுமாய் உன்னை நிரப்புவேன். Whatever the body lost, I'll give it back. Pressed down, shaken together, running over. அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நீ என்னெல்லாம் எழுந்தாயோ எல்லாவற்றையும் திருப்பி தருவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும், இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். Oh hallelujah. Don't get me started in this place because the Holy Ghost is about to erupt in your life. உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வெடித்து கிளம்ப போகிற நேரம் இது. ஆவியின் இடைப்படுதலின் நேரம் இது. My God, hallelujah, hallelujah. தேவன் சொல்கிற காரியம், இந்த எலும்புகளை நீங்கள் இந்த எலும்புகளிடத்தில் பேசு, அவர்கள் உயிர் பெறும். எலும்பிடத்தில் பேசினால் உயிர் பெறும். உன் தரிசனத்திடத்தில் பேசினால் தரிசனம் உயிர் பெறும். உன் சொற்பனங்களோடு நீ பேசினால் அது உயிர் அடையும். எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மரித்திருக்கிறதோ அது மீண்டுமாய் உயிர் அடையும்ங்க. Go back and speak to your marriage, it will live. அது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேங்க பாஸ்டர். என் மனைவி பற்றி உனக்கு தெரியாது. உண்மைதான், எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் மாறும், அவன் மாற மாட்டான். முதலாவது நீங்க மாறுங்க. உங்க வாயை மாத்திட்டீங்கன்னா எல்லாம் மாறிடும். இயேசுவின் ரத்தத்தினால் நம்முடைய வாய்களை கழுவணுங்க. நாம் தோற்று போகின்ற மிகப்பெரிய ஒரு பகுதி நம்முடைய சரீரத்தில் இருக்குமானால் அது வாய் தான். ஆகவேதான் தேவன் தெளிவாக யோசுவாவுக்கு சொன்னார், இந்த வார்த்தையும் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஏன்னா உன் வெற்றி இதெல்லாம் இருக்கிறது. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு வேண்டாதது அவன் மாற மாட்டான். அவன் சரியான பிசாசு பிரதர். கணவனை பார்த்து மனைவி சொல்ற வார்த்தையாது. நான் ஒவ்வொரு நாள் அவனை கட்டுறேன், ஆனாலும் நடமாடுறான். அவன் பிசாசு இல்லை பிரதர் கட்டுறதுக்கு. சிஸ்டர் என்ன சரிங்க, அவர் பிசாசு இல்லை. ஒருவேளை பிசாசின் கிரியைகள் இருக்கலாம். பிசாசை கட்டுங்க, அவரை போய் கட்டினா நானும் கட்டுறேன் பிரதர், நடந்து போயினே இருக்கிறாரு. அதிகாரம் எதற்காக கொடுக்கப்பட்டது? எதெல்லாம் உங்களுடைய உயிரை எடுக்கிறதோ அதை கட்டணும். அவன் தான் பிரதர் உயிர், அவர் எடுக்கலைங்க. முதலாவது நம்முடைய பிரச்சனையின் ஆதாரம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சம் அல்ல, பிசாசு. ஒருவேளை உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு பின்னாக அவங்க செயல்படலாம், கிரியை செய்யலாம், உண்மைதான். ஆனால் அவர்கள் செய்யல, பிசாசு. அவனை காட்டினா அவங்க சாதுவா மாறிடுவாங்க. அவங்களே யோசிப்பாங்க, உங்ககிட்ட நான் ஏன் இப்படி பேச எனக்கே தெரியல, ஏதோ ஒரு காரியம் நடந்துச்சு. அவங்களே வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்?
பிரச்சனையை பற்றியே பேசினுக்கிறோம். இருக்கிறீங்களா? இந்த நாள் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், உயிரற்ற ஒன்றின் இடத்தில் நீங்கள் பேசும்போது அது திரும்ப உயிர் பெறும். உயிரற்ற காரியங்களிடத்தில் நீங்கள் பேசினால் அது உயிர் பெறும். ஏனென்றால் தேவ ஆவியானவர் வார்த்தையின் மூலமாய் அவர் வெளிப்படுத்துகிறது, அவர் கட்டவிழ்க்கிறது, அவர் கொடுக்கிறது ஜீவன். உங்களுடைய எல்லா காரியங்களுக்கு தேவன் ஜீவன் கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்வது உங்களுடைய கையில் இருக்கிறது. ஆமென். எசேக்கியேலை பார்த்து என்ன சொன்னாங்க? உலர்ந்த எலும்புகளிடத்தில் பேசுங்க. இதுதான் உங்களுடைய பேச்சின் வல்லமைங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்டு. மரணமும் ஜீவன் எங்க இருக்குதுங்க? உங்க வாயில இருக்குதுங்க. நீங்க ஜீவன் பேசினால் ஜீவன் உண்டாகும். நீங்கள் மரணத்தை பேசினால் மரணம் உண்டாகும். உங்களுக்கு என்ன வேணும் நீங்க தீர்மானிக்கணும். எனக்கு வேண்டியது கர்த்தருடைய ஜீவன். எனக்கு வேண்டியது கர்த்தருடைய ஆசீர்வாதம். எனக்கு வேண்டியது கர்த்தருடைய அனுகிரகம். எனக்கு வேண்டியது கர்த்தருடைய அபிஷேகம். எனக்கு வேண்டியது தேவனுடைய வல்லமை. எனக்கு வேண்டியது ரத்தத்தினுடைய மேன்மை. எனக்கு வேண்டியது ரத்தத்தினுடைய பலன்கள். எனக்கு வேண்டியது மீட்பின் ஐஸ்வர்யம். நான் அதை தான் பேசுறேன். அதுதான் என் வாழ்க்கையில வருகிறது. அதை பார்த்து சில பேர் வந்து பொறாமைப்படுறாங்க. இவருக்கு மட்டும் எப்படி நடக்குது? இவர் என்ன செய்யறாரு? நான் வார்த்தை பேசுறேங்க. என்ன க்ளோஸ்அப்பா வந்து பாருங்க. என் வீட்டுல வந்து பாருங்க. நான் என்ன பேசுறேன்? பேசுகிறது தான் சம்பவிக்கும். எதனிடத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ நீங்க எசேக்கியேலை போல உங்களுடைய உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீங்க பேசணும். உங்களுடைய திருமணம், உங்களுடைய குடும்பம், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள், உங்க பணப்பை இடத்துல கூட நீங்க பேசலாம். பார்த்தீங்களா? உடனே சிரிச்சிட்டீங்க பார்த்தீங்களா? நீங்க பணப்பைய பார்த்து பேசலாம். நீ எப்பொழுதுமே நிறைந்திருக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். சொன்னால் நடக்கும். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? காசை வந்து போடுவார். அவர் காசு வந்து அங்க போட மாட்டாரு. உன் கையில காசு கொடுத்து அதுல வைக்க சொல்லுவாருங்க. அவர் ஆர்பிஐ இல்லைங்க. சில பேரெல்லாம் தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. உங்களுடைய பர்ஸை திறந்து பாரு, இவ்வளோ காசு இருக்கும். நான் அந்த மாயாஜாலத்துக்காக வரல. எனக்கு தெரிந்தது வார்த்தையை பேசினால் அவர் அதை நிரப்புவார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பணப்பைய பார்த்து பேசுங்க. பணப்பை இல்லைங்க, பணப்பை. ஐயோ, பொருட்களின் இடத்தில் பேசுங்க. உயிரற்ற காரணங்களிடத்தில் பேசுங்க. உங்கள் தரிசனத்தை பார்த்து பேசுங்க. உங்கள் ஊழியத்தை பார்த்து பேசுங்க. ஹலோ, ஆத்துமாக்கள் வேணுமா? ஆத்துமாக்களை பார்த்து பேசுங்க. 4 திசையில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்கள் இயேசுவின் நாமத்துல இந்த சபைக்கு கொண்டு வந்து இந்த வார்த்தையினால் அவர்களுக்கு போஷிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே சொன்னா ஆத்துமாக்கள் 4 திசையிலிருந்து வருவார்கள். ஆமென். ஆத்துமாக்கள் இடத்தில் நீங்கள் பேசினால் ஆத்துமாக்கள் அதுக்கு செவி கொடுத்து வருவார்கள். பேசாம இதை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. எங்க நிரப்புறது? நீ ஆத்மா பார்த்து பேசுப்பா. நான் தானே சொல்லிட்டேன். என்ன உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசாத உயிரோட வந்து சேனையா ஒரு சபையில நிற்கும். ஹல்லேலூயா. கட்டிகளை பார்த்து பேசுங்க, கரையும். வியாதிகளை பார்த்து பேசுங்க, நீங்கி போகும். மரணத்தை பார்த்து பேசுங்க, விலகி போகும். இருக்கிறீங்களா? வியாபாரத்தை பார்த்து பேசுங்க, செழிப்படையும். வேலையை பார்த்து பேசுங்க, பிரச்சனை அங்கிருந்து போகும். பிரச்சனை பண்ணுவர்கள் மாற்றப்படுவார்கள், இல்ல அவர்கள் மாறுவார்கள். ஒருவேளை அவங்க மாறலன்னா அவங்க இடத்தை ஆண்டவர் மாத்திடுவார். இல்ல உங்கள் அந்த இடத்துல இருந்து உயர்வாக கொண்டு போவார். பேசுங்க. 5வது காரியம், நம்முடைய போராற்றலை பெறுவதற்கான 5வது காரியம், நமக்கு கீழ்ப்படுதலுள்ள ஆவி தேவை. We need a spirit of obedience. நமக்கு கீழ்ப்படுதலுள்ள ஆவி தேவை.
7ஆம் வசனம். எசேக்கியேல் 37 7ஆம் வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ, அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. இந்த வசனத்துல எனக்கு பிடித்த ஒரு காரியம் என்னவென்றால், எசேக்கியேல் சொன்ன வார்த்தை தான். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். உரைத்தேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் அந்த வசனத்தினுடைய அறிவு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த வசனத்தினுடைய கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த வசனத்துக்கான அறிவு இருக்காது. ஒருவேளை சில நேரத்துல அந்த வசனம் என்ன சொல்றதும் புரியாம இருக்கும். ஏன் இதை சொல்றாருன்னு புரியாம இருக்கும். இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் சாத்தியமாக நீங்க நினைக்கலாம். ஏன்னா புரியல, அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை அந்த சத்தியத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நீங்கள் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஏனென்றால் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். உத்தமம். அப்போ நான் கீழ்ப்படியும் போது எல்லாம் மாறுங்க. அவர் சொல்கிறார், எனக்கு கட்டளிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். என்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது உலர்ந்த எலும்புகள். இது எங்க காது கேட்கமா? இது கேட்கமா கேட்க கூட எனக்கு தெரியலையே. என்னால் அதை நினைக்க முடியல. ஆனால் அவர் சொன்னபடினால் நான் செய்தேன். எனக்கு அறிவில்லை, இந்த வசனத்தை குறித்து அறிவில்லை. ஆனால் இந்த வசனத்துக்கான கீழ்ப்படிதல் எனக்கு இருக்கு. Are you with me, church? I don't have knowledge for the text, but I have faith, or I have obedience for the text. I don't know what it says, but because he said it, I'm doing it. அவர் ஏன் இதை செய்ய சொன்னார் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னபடியே நான் செய்ய போகிறேன். சொன்னால் உங்களுக்கு சம்பவிக்குங்க. இருக்கிறீங்களா? இது வேலை செய்யுமா வேலை செய்யாத என்று எனக்கு தெரியாது என்று எசேக்கியேல் சொல்கிறார். ஆனால் அவர் சொன்னதுனால அதை மட்டும் நான் செய்தேன். அவர் சொல்லிட்டார், நான் செய்தேங்க. எனக்கு வேற எதுவும் தெரியாது. அவர் செய்தபடினால் மிகப்பெரிய ஒரு சேனை அவர் கண்டார். ஜீசஸ். அப்போ நான் சொல்கிறேன், தேவனு சொல்லியிருக்கிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அப்போ நீங்கள் கீழ்ப்படியும் போது நான் சொல்கிறேன், நீங்கள் புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் வெடித்து கிளம்பும். Do I have a witness? இருக்கிறீங்களா? கீழ்ப்படிதல். தேவன் சொல்கிறதை கேள்வி கேட்காமல் செய்யுங்க. விதைக்கு சொன்னார், ஆண்டவரே கடைசி 200 ரூபாய் என் கையில் இருக்குதுங்க, இதுவும் போட்டு நான் என்ன பண்றது? அது உங்களுடைய பிரச்சனை கிடையாது. போட சொல்லிட்டாரா போடுங்க. இது வெறும் உதாரணங்க, அதுவும் நான் சொல்லிடணும். போன்னு சொல்றாரா போங்க, வாங்குன்னு சொல்றாரா வாங்குங்க, வீடு கட்டுன்னு சொல்றாரா கட்டுங்க. ஐயோ, இது லாக்டவுன் நேரத்துல நான் எப்படி வீடு கட்டுறது? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? லாக்டவுன் அவருடைய பிரச்சனை. கட்ட சொல்லிட்டாரா, நான் கட்ட போறேன். கொஞ்சம் யோசிப்பா, எங்க இந்த காசு வருது? அது தெரியாதுங்க, அவர் கட்ட சொன்னார், அதுதான் எனக்கு தெரியும். எனக்கு வேற எதுவும் புரியல. அவர் சொல்லிட்டா நான் செய்வேன். அதுக்காக நான் போய் கடன் வாங்க போறது. அவர் சொல்லியிருந்தா நான் செய்வேன். அவர் சொல்லாத பட்சத்துல நான் எதுவும் செய்வேன். இருக்கிறீங்களா? உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றிற்காக தேவன் ஏற்கனவே வார்த்தை வைத்திருக்கிறார். அதை செய்ய சொல்லும் போது நீங்க ஒரு கேள்வி கேட்காமல் செய்யுங்க. செய்யும் போது பலன் அடைவீர்கள். இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, இவரு அந்த உலர்ந்த எலும்புகள் மத்தியில நின்று கொண்டு இது உயிர் பெறுமா இல்லையா என்று தெரியாமல், நிச்சயமில்லாமல் அங்க நிற்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியாத பட்சத்திலும் அதன் மத்தியில் நின்று வார்த்தை உரைங்க, தீர்க்க தரிசனத்தை உரைங்க, நிச்சயமாய் சம்பவிக்கும். அவைகள் மத்தியில நின்று பேசுங்க. வியாதியின் மத்தியில நின்று ஆரோக்கியத்தை பேசுங்க. சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்படும் என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே. இந்த வியாதியின் மத்தியில் நான் சொல்கிறேன், நான் சௌக்கியமா இருப்பேன்.
நான் ஆரோக்கியமாய் வாழ்வேன், நான் சுகமாய் இருப்பேன். காரணம் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். வியாதியின் மத்தியில் நின்று பேசும்போது நீங்கள் சுகத்தை பெறுவீர்கள். வறுமையின் மத்தியில் நின்று செழிப்பை பேசினால் செழிப்பை பெறுவீர்கள். பிரச்சனைகளின் மத்தியில் நீங்கள் நின்று சமாதானத்தை பேசினால் சமாதானத்தை பெறுவீர்கள். நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும். ஏனென்றால் நீங்கள் பேசுகிறது உங்களுடைய வார்த்தைகள் அல்ல, நீங்கள் பேசுகிறது தேவ உங்களுடைய இருதயத்திலும் வாயிலும் வைத்த வார்த்தைகள். பிரியமானவர்களே, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு தேவ வார்த்தை. அது வியாதியா இருந்தாலும் சரி, மனசோர்வா இருந்தாலும் சரி, பண நெருக்கடிகளா இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது ஒரு அடிமைத்தனமா இருந்தாலும் சரி, நீங்கள் வார்த்தையை பேசினால் எல்லாம் மாறும். Oh my God, hallelujah. பிரியமானவர்களுங்க, பார்த்து சொல்கிற காரியம் இதுதான். உங்களை வேண்டிக் கொள்கிறேன், அவர் செய்ய சொன்னா செஞ்சிருங்க. அவர் என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சிருங்க. சுவற்றில் வர துவாரத்தை போட்டு அதன் ஊடாய் நீ ஊடுருவின் போன்னு சொன்னா செய்யுங்க. இது 21ஆம் நூற்றாண்டின் அறிவுக்கு இது அப்பாற்பட்டது தான் தேவன். 21ஆம் நூற்றாண்டுக்கு அவர் கட்டப்பட்டவரா என்ன? 21ஆம் நூற்றாண்டு உலக தோற்றத்துக்கு முன்பாக உண்டாக்கினாருங்க. அது உணராமல் நாம் என்னன்னோ பேசினுகிறோம். பிரியமானவர்களே, எல்லா காலங்கள் அவருடைய கரத்தில் கட்டப்பட்டவைகள். He is more advanced than the most advanced technology in the world. AI பத்தி அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் வேறங்க. இந்த ஏஐக்கே நீங்க இப்படி சாஞ்சு போறீங்க, ஓஐக்கு ஏன் சாய மாட்டீங்கன்னு புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா சபை அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை படிச்சிட்டோம். அதுக்கு உண்டான நற்கிரியைகள் நற்பலன்கள் உண்டு. ஆனா அது வெறும் ஆர்டிஃபிஷியல் தான். மனுஷனால் கண்டுபிடிக்கப்படுகிற ஒவ்வொன்றும் ஆர்டிஃபிஷியல். தேவனால் கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் ஒரிஜினல். நீங்களே தீர்மானம் பண்ணிக்கங்க உங்களுக்கு எது வேணும்னு. I live by original intelligence to control artificial intelligence. கவனிங்க, நேற்றைய தினத்துல ஒரு வசனத்தை போட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்து கேட்டேன். வேதத்தை பற்றி எனக்கு தெரியாது, பிகாஸ் ஐ am artificial. அதுவே பதில் போட்டுச்சு. நான் சொன்னேன், அடடா நீயாவது உண்மையை பேசுறியே. நான் சொல்கிறேன் உண்மையா, அங்க தம்ஸ் அப் ஏதாவது ஒரு இது கொடுத்திருந்தா நான் போட்டு இருந்திருப்பேன். அதுக்கே தெரியுது சில காரியங்களுக்கும் என்னால் போக முடியாது. ஏன்னா நான் உண்டாக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, சிருஷ்டி கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணுகிறதுனால, அவருடைய அனந்த ஞானம் எனக்குள் வைக்கும் போது நான் எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். I operate by OI, not by AI. Oh, Jesus. இருக்கிறீங்களா? சென்ற வாரத்தில் சொன்னேன், நான் கார் போல்ட் இடத்துல பேசினேன். நாற்காலிகள் இடத்துல பேசின ஆரம்ப நாட்கள் இல்லை. ஏன்னா சபையில் இருந்தது 3 பேர் தான். ஆனா வாடகை எடுத்தது 200 சேருங்க. மீதி சேருக்கு நான் பேசினேன். மக்கள் போன பிறகு ஒவ்வொரு சேர் இடத்தில் பேசினேன். நான் சேறுகளையும் கற்பாறைகளையும் மலைகளை பார்த்து பேசுனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என் தேவன் அப்படிப்பட்டவர். அவர் எல்லாவரிடத்தில் பேசினார். நான் அவருடைய பிள்ளை, அவருடைய ரூபத்திலும் அவருடைய சாயலும் உண்டாக்கப்பட்டவன். எனவே என் அப்பா பேசுறது போலதான் நானும் பேசுவேன். இருக்கிறீங்களா? ஏன் பாஸ்டர் நீங்க அதெல்லாம் அது நேரத்தில் பேசுனீங்க? காரணம், மக்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக நான் பேசவில்லை. அவர் எனக்கு கட்டளிட்டபடிதான் நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். ஏன் நாற்காலி இடத்தில் பேசுறேன்?
அது கேட்கும் என்பதற்காக அல்ல. அவர் சொன்னார், நான் பேசுகிறேன். மலைகளை பார்த்து ஏன் பேசுறேன்? அது கேட்குமா? இல்ல. கேட்காவிட்டால் எனக்கு அது பற்றி கவலை இல்லை. நான் ஏன் பேசுறேன்? நான் பேசுவதற்கு காரணம் அவர் சொன்னார் பேசுன்னு. அவர் எனக்கு கட்டளைப்படியே நான் செய்கிறேன். அப்போ கவனிங்க, கீழ்ப்படிதல் மிக மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. நாம் அதை இழந்து விட்டோம். தேசத்தில் அதை இழந்து விட்டோம். சபைகளில் அதை இழந்து விட்டோம். நம்முடைய குடும்பங்களில் கீழ்ப்படிதல் இழந்து விட்டோம். ஏன், நம்முடைய பிள்ளைகளில் கூட அதை இழந்திருக்கிறோம். ஆனால் எந்த நாளில் நாம் இந்த கீழ்ப்படிதல் உள்ள ஆவி நாம் பெறுகிறோமோ, நான் சொல்கிறேன், உங்களுடைய போராட்டலை நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள். நாம் நிச்சயமாக செய்ய வேண்டிய காரியம், நாம் நம்முடைய போராட்டலை பெறுவதற்கு கீழ்ப்படிதல் உள்ள ஆவி நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். Glory to God. மீண்டும் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. Hallelujah. மீண்டும் வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் பேசினேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. எப்பொழுதுமே தேவ வார்த்தையை பேசும் போது ஒரு இரைச்சல் உண்டாகும். There will be a noise that is going to come upon your life that you never heard before. இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிராத ஒரு இரைச்சல் நீங்கள் கேட்க போகிறீர்கள். ஒரு ஆவிக்குரிய இரைச்சல், ஒரு தெய்வீக இரைச்சல், கூடி வருகிற இரைச்சல். நான் சொல்கிறேன், உங்களுடைய நிசத்தத்துக்கு தேவன் முடிவு கட்டுகிறார். உன் அமைதிக்கு தேவன் ஒரு முடிவு கட்டுகிறார். உங்களுடைய சோர்வுக்கு ஒரு முடிவு கட்டுகிறார். ஒரு மிகப்பெரிய இரைச்சல் தேவன் உண்டு பண்ண போகிறார். He's going to make a noise that will make you know everything that's dead is got back life. மரித்து போன ஒவ்வொன்றும் உயிர் அடைந்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்கு அங்கே சத்தத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு மிகப்பெரிய இரைச்சல் அவர் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய வார்த்தை பேசுகிறீர்களோ, தேவன் இரைச்சல் உண்டாக்குவார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவ வார்த்தை பேசுகிறீர்களோ, அங்க அமைதி இருக்காது, அங்க மௌனம் இருக்காது, அங்க நிசப்தம் இருக்காது. மாறாக இரைச்சல். தேவன் பேசும்போது அது இடிமுழக்கத்தை போல் இருக்கிறதா இரைச்சல். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் போது, தேவன் பேசும் போது, நான் சொல்கிறேன், வானமண்டலம் முழுவதும் அதர பண்ணுகிறார். ஒரு பெரிய இரைச்சல் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணுவார். ஆமென். இரைச்சல் உண்டாகி அடுத்ததுங்க, இதோ அசைவு உண்டாகி. ஹalleluya. இரைச்சல் மட்டுமல்ல, ஒரு அசைவும் உண்டாகும். God is not just the God of noise, he's the God who moves. When God moves, everything that was stagnant, everything that was stationary, everything that was dead will start to move. God is commanding a new move in your life in the name of Jesus. Oh hallelujah. ஒரு மிகப்பெரிய அசைவு உண்டாக போகுதுங்க. Hallelujah. Hallelujah. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹalleluya. அதே வார்த்தை, தேவ ஆவியானவர் அசைவாடினார். எப்பொழுது அசைவாடுகிறார்? அதற்கு நிபந்தனைகள் என்ன? தேவ அசைவு வேண்டுமானால் என்ன நிபந்தனை தேவை? என்ன சூழ்நிலை தேவை? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் குழப்பமும் பிரச்சனையும். எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறதோ, உங்களுக்கு தேவன் கொடுக்கிற நற்செய்தி, நான் ஒரு இரைச்சலும் நான் ஒரு அசைவு உண்டாக்க போகிறேன். My God, I feel like preaching today. Oh Jesus, there is a move of God coming upon your life that is going to make you the head and not the tail. Yeah, Lord. Hallelujah. Hallelujah. ஒரு மிகப்பெரிய அசைவு உண்டாக்கி உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் பள்ளத்தாக்கில் இருந்த நாட்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது மறுரூப மலையினுடைய உச்சிக்கு இந்த அசைவு உண்டாய் உயர்த்தும். Oh Jesus, hallelujah. 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 பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் பழைய அட்ரஸ்க்கு வந்துடாதீங்க.
ஏன்னா நான் உயர்த்தப்படுகிறேன். Come on, tell somebody that please. என் பழைய அட்ரஸ்க்கு தயவு செய்து வந்துடாதீங்க. நான் அந்த பள்ளத்தாக்கில் இல்ல, அந்த லோதிபாரில் இல்ல, நான் அரண்மனைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய அசைவு. தேவன் அசைவாடினபடினால் என் வாழ்க்கையில் நிசத்தமாய் எல்லாம் போயிருந்தது, ஆனால் உயிர் பெற்றேன். இப்போ உயர்ந்து கொண்டிருக்கிறேன். Hallelujah. There is a command from God. There is a move for this season. இந்த காலகட்டத்துக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய அசைவை உண்டு பண்ணுகிறார். Are you ready for it, church? Are you ready for it, church? நீங்கள் அதற்கென்று ஆயத்தமா? Hallelujah. இந்த அசைவு எதற்காக? துண்டிக்கப்பட்டு சிதற அடிக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் சேர்க்கும்படியாக. அடுத்த வாசிங்க இந்த 7ஆம் வசனத்தை மீண்டுமா. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. தேவன் அசை உண்டாக்கும் போது பிரிக்கப்பட்ட, துண்டிக்கப்பட்ட, சிதறடிக்கப்பட்ட எல்லாமே ஒன்றாக சேரும். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலையில், உன் வாழ்க்கையில் துண்டிக்கப்பட்ட கனவுகள், உன் வாழ்க்கையில் சிதறப்பட்ட தரிசனங்கள், ஊழிய வாஞ்சைகள், ஊழிய விருப்பங்கள், பிள்ளைகளை குறித்த வாஞ்சைகள், ஆசைகள், விருப்பங்கள், பிசாசு அதை தூள் தூளாக உடைத்து சிதற பண்ணியிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், ஒரு இரைச்சல் உண்டாக்குனது மட்டுமல்ல, ஒரு அசைவு உண்டாக்குனது மட்டுமல்ல, அந்த அசைவின் மூலமாக நான் பிரிக்கப்பட்ட, துண்டிக்கப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட யாவற்றையும் நான் ஒன்றாக சேர்க்க போகிறேன். There is a coming together. Hallelujah. 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 பக்கத்துல பார்த்த ஒரு ஹைஃபை கொடுத்து என் வாழ்க்கையில் எல்லாம் சேர்கிறதுன்னு சொல்லுங்க. இன்னொருத்தர் தொட்டு சொல்லுங்க, எல்லாமே என் வாழ்க்கையில் சேர்கிறதுங்க. It's coming together. Touch 2 people and tell them it's coming together. Touch 3 people and tell them it's coming together. It's coming together. If you can touch 3 people, touch them and say it's coming together. Everything is coming together. There is a move bringing everything together. இந்த மிகப்பெரிய அசைவு எல்லாவற்றையும், துண்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் சேர்க்கிறதுங்க. ஒன்றாக சேர்க்கிறது, ஒன்றாக உன் வாழ்க்கையில் சேர்க்கிறது. துண்டிக்கப்பட்ட எல்லாமே சேர்க்கப்படும். Oh God, I wish I had a witness in here. Hallelujah. Hallelujah. சிதறி கிடக்கின்ற எல்லாமே ஒன்றாக சேருதுங்க. ஒன்றாக சேர. I feel God in this place. எல்லாமே ஒன்றாக சேர போகிறது. உன் வாழ்க்கையில் துண்டிக்கப்பட்ட எல்லாமே, சிதறடிக்கப்பட்ட எல்லாமே, பிசாசு தூக்கி எறிந்த எல்லாமே கர்த்தர் கண் சிமிட்டும் நேரத்திற்குள்ள ஒரே ஒரு வார்த்தையினால், ஒரே ஒரு அசைவினால் கர்த்தர் எல்லாவற்றையும் நீ கண் சிமிட்டும் நேரத்திற்குள்ள எலும்போடு எலும்பாக சேர்க்கிறார். Hallelujah. Hallelujah. Oh my God. உலர்ந்த, வறண்ட, பார்ப்பதற்கு நம்பிக்கையற்ற எல்லாவற்றையும் தேவன் அதை கையாள நினைக்கிற விசுவாசிகளை பார்த்து நான் சற்று நேரம் பேச விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்த, வறண்ட, பார்ப்பதற்கு தோன்றுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா நம்பிக்கை இதிலிருந்து நான் எழுந்து விட்டேன். உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு அசைவு கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். எல்லாமே இந்த அடுத்த தேவ அசைவில் எல்லாமே ஒன்று கூடி சேரும், ஒன்று கூடுகிறது. உன் வாழ்க்கையில் எல்லாமே சேருகிறது, உன் வாழ்க்கையில் எல்லாமே சேருகிறது. எலும்போடு எலும்பு சேருகிறது. Are you there? Are you there, church? Are you there, church? தேவன் எல்லாவற்றையும் மீண்டுமாய் சேர்க்கிறார், எல்லாமே சேர்க்கிறார். Oh, hallelujah. I believe families are coming together. I believe broken families are coming together. உடைந்த குடும்பங்கள் ஒன்றாக்கப்படுகிறது. உடைந்த உறவுகள், திருமண உறவுகள் தேவன் மீண்டுமாய் இணைக்கிறார், ஒன்றோடு ஒன்றாக சேர்கிறது. I command families to come together in the name of Jesus. I command marriages to come together in the name of Jesus. திருமணங்கள் ஒன்றாக்கப்படுவதற்கு நான் கட்டளையிட்டு ஆணையை இடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் திருமணங்கள் ஒன்றாக்கப்படுவதாக, குடும்பங்கள் ஒன்றாக்கப்படுவதாக, பிள்ளைகள் ஒன்றாக சேருவதாக, பிரிந்து போயிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒன்றாக சேருவார்களாக, பிரிந்து போன பெற்றோர்கள் ஒன்றாக சேருவார்களாக, பிள்ளைகள் ஒன்றாக சேருவார்களாக, பணக்காரியங்கள் ஒன்றாக சேருவதாக, எல்லா பில்கள் ஒன்றாக சேருவதாக. ஓ ஹalleluya. என் வியாபாரம் ஒன்றாக சேருவதாக,
ஓ ஹalleluya. இதை விசுவாசிக்கிறவர்கள் அடுத்த 30 நொடிக்கு கர்த்தரை துதிங்க. உன் வாழ்க்கையில் எல்லாம் சேர்கிறது. நீங்கள் சேர்கிறது விசுவாசித்தால் கர்த்தரை துதிங்க. வாயை திறந்து கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. ஓ ஹalleluya. பிரிக்கப்பட்ட, துண்டிக்கப்பட்ட, விரட்டப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட எல்லாமே இந்த தேவ அசைவினால் சேர்கிறது. ஊழியங்கள் சேர்கிறது. பிரிக்கப்பட்ட சபைகள் சேர்கிறது. விட்டு போன ஆத்துமாக்கள் திரும்பி வரும். உன் சபையை விட்டு சென்ற ஆத்துமாக்கள் திரும்பி வரார்கள். உங்களை குறித்து பேசின அதே ஆத்துமாக்கள் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்பார்கள். கர்த்தர் இணைக்கிறார். எலும்புகளை இணைக்கிற தேவன் நம் மத்தியில். The bone connector is in the house. The bone connector is in the house. எலும்புகளை இணைக்கிறவர் நம் மத்தியில். எலும்புகளை இணைக்கிறவர் நம் மத்தியில். தரிசனங்களை இணைக்கிறவர் நம் மத்தியில். குடும்பங்களை இணைக்கிறவர் நம் மத்தியில். திருமணங்களை இணைக்கிறவர் நம் மத்தியில். ஓ ஹalleluya. எதிர்காலத்தை இணைக்கிறவர் நம் மத்தியில். I wish I had a witness in this house today. My God, hallelujah. 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 Yes, Lord. It's coming together. I feel a coming together anointing on my heart. என் மீது இணைக்கின்ற ஒன்றாய் சேர்க்கின்ற அபிஷேகத்தை உணர்கிறேன். Oh, I feel the power. I feel the power of the living God in this place. Your house cannot be the same again. Hallelujah. நீ கடன் தொல்லையில் சிக்க மாட்டாய். தேவன் வெளியே கொண்டு வருவார். எல்லாமே அவருடைய அசைவினால், அவருடைய இறைச்சினால் உண்டாக்குகிறார், இணைக்கிறார், சேர்க்கிறார். It's coming together. Thank you, Jesus is coming together. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா எலும்புகள் தன் எலும்போடு சேர்கிறது. I wish I had a witness in here. பிரியமானவர்களே, தேவன் காரியங்களை இணைக்கும் போது, ஒன்றாக சேர்க்கும் போது, அதை சேர்க்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியங்கள், ஒன்றாக சேர்க்கப்படுகின்ற காரியங்கள் அதற்கு பொருத்தமான காரியங்கள் தான் சேர்ப்பார். Oh my God, you missed it. God is not just joining anything to anything. God is joining the right bone to the right bone. Oh my God. Hallelujah. Hallelujah. அந்த படத்தை போடுங்க. Put that picture up please. Oh Jesus. கவனிங்க. இது அப்படியே வைங்க கொஞ்ச நேரம். கவனிங்க. மனுஷன் இதுக்குள் நுழைவானால் அவன் என்ன செய்வான்? மனுஷன் ஒன்றுக்குள் நுழைவானால் பொருந்தாத எலும்புகள் ஒன்றோடு ஒன்று அவன் சேர்த்து இருக்கிற சுனை இன்னும் குழப்பிடுவான். நீங்களும் நானும் இந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில் இறங்குவோமானால், நுழைவோமானால் நாம் என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு உடம்பு சேர்த்து, ஏதாவது எலும்பு சேர்த்து அதே உயிரோடு கொண்டு வருவோமே. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. கர்த்தர் நுணுக்கமாய் வேலை செய்கிறவர். நீங்கள் அறிந்து கொள்ள எனக்கு நேரம் இல்லை. நீங்க போய் 139 சங்கீதத்தை வாசிங்க. ஏன் கர்த்தர் கண்டதை வந்து சேர்க்க மாட்டார்? பிரியமானவர்களே, இந்த பள்ளத்தாக்கு பார்க்கும் போது எவ்வளவு மைல் கணக்கு தூரம் இருந்தது எனக்கு தெரியாது. ஏறக்குறைய லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டு, துண்டிக்கப்பட்டு, வெட்டப்பட்டு, தூக்கி எறப்பட்டு, சிதறப்பட்டார்கள். எங்க இந்த ஒவ்வொரு எலும்பும் பல மைல் தூரத்தில் இருந்தது. ஆனால் எந்த நிமிஷத்துல தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டதோ, எந்த நிமிஷத்துல தேவனுடைய இரைச்சல் கேட்கப்பட்டதோ, எந்த நிமிஷத்துல ஆவியானவருடைய அசைவாடுதல் இருந்ததோ, நான் சொல்கிறேன், பல மைல் தூரம் மற்ற எலும்புகளை தாண்டி நீ இல்ல என்று சரியான பல மைல் தூரத்தை தாண்டி ஒவ்வொரு எலும்பு தன் எலும்போடு சேர்ந்ததுங்க. Because God's got your name. God's got your name. God's got His name on your bones. உங்களுடைய ஒவ்வொரு எலும்பு எங்க இருக்கிறது அவருக்கு தெரியுங்க. He'll bring it. He'll bring it. He'll bring it. அவர் கொண்டு வருவார். சில மக்கள் பார்க்கிறேன், பாஸ்டர் சர்ச்சுக்கெல்லாம் வருதில்ல பாஸ்டர், ஏங்க உங்க பாஸ்டர் நான் எங்க போறதுங்க? எத்தனை மாப்பிள்ளைங்க வந்து பார்க்கறானுங்க.
தோ வரேன்றாங்க, கான்டாக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணியாச்சு. எத்தனை முறை நான் போய் பெண்ணு பார்க்கறது? ஓகேன்றானுங்க, கூப்பிடுறேன்றானுங்க, கூட மாட்டேங்கிறானுங்க. வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு வரிதெல்லாம் மற்றவங்களுக்கு போயிடுது. அதை சொல்லி புலம்பின நிறைய வாலிப மகன்களும் மகள்களும் இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். அந்த மாப்பிள்ளை ஏன் வரலன்னா அது உன் எலும்பு கிடையாது. பார்க்கறதுக்கு அவர் நல்லா இருந்தாரே, நல்லா கலரா இருந்தாரே, உன் எலும்பு இல்லை அது. நல்லா பணம் இருந்த அதுதான் உன் எலும்பு இல்லை. எல்லா எலும்பு என்னை கடந்து போயினே இருக்குது பாஸ்டர். எனக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுங்களா? என்னை தாண்டி தான் போயினுக்குது. அங்கங்க போய் கல்யாணம் பண்ணிக்குதுங்க. அவன் போய் என்ன பார்த்தவர், நான் அவருடைய மனைவி பார்த்தேன், என்னை விட கோரமா இருக்கிறா. இந்த மனுஷனுக்கு நான் கண்ணா இல்லையா? அவனுக்கு ஏன் கண் இல்லைன்னா, நீ பொருத்தமான எலும்பு இல்லை, அவர் உன்னுடைய எலும்பு இல்லை. திருமணமானவர்களுக்கு ஆகாதவர்களுக்கு நற்செய்தி இதுங்க. இருக்கிறீங்களா? என் எலும்பு கடந்து போச்சுன்னு சொல்லி சர்ச்சுக்கு வராம இருக்காதீங்க. அந்த எலும்பு உன் எலும்பு இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்கும் போது உன்னுடைய எலும்பு உன்னை தேடி வருவான். அதை விமானம் பிடிச்சாலும் வருவான், ஃப்ளைட்ல ஏறி வருவான், கப்பல்ல ஏறி வருவான், கார்ல வருவான், ஏன் நடந்து கூட வருவான். நடந்து வருவோம் வேணான்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா கார்ல வரல. நான் நினைச்சுதான் அவர் விமானத்துல இருந்து வருவாரு. உன் எலும்பு நடந்து வரணும்னா அதுக்கு தயவு செய்து கட்டிக்கோ. விமானத்துல பறக்க வைக்கிறது கர்த்தருக்கு ஜுஜிப்பு. நம்முடைய கண்ணோட்டம் தப்பு. ஆவிக்குரிய காரியங்களை தேடாம எவ்வளோ சம்பாதிக்கிறார், என்ன வேலை இருக்குது, எவ்வளோ படிச்சிருக்கிறார், அதை லொட்டு லொஸ்கி எல்லாம் பார்த்துட்டு கட்சியில் என்ன ஆகுது, குடும்பம் சிதறி போய் வெறுத்து போய் 2 பேர் பிரிச்சுறாங்க. ஏன்? பொருந்தாத எலும்புகள் சேரும் போது பிரச்சனை வரும். தயவு செய்து அதை கடந்து போச்சுன்னா அல்லே லூயான்னு சொல்லுங்க. இருக்கிறீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது கல்யாணம் ஆனவர்களுக்கு நான் சொல்ல வரல. நீங்க ஏற்கனவே உங்க எலும்பு கடிச்சிச்சு, சந்தோஷப்படுங்க. இது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு தான் சொல்றேன். சரி பாஸ்டர், சரி நான் எனக்கு கல்யாணம் உங்களுக்கு ஒருவேளை வியாபாரத்துல உங்களுக்கு பார்ட்னர் வேணும். இந்த பார்ட்னர் கரெக்ட் இருப்பார், இவர் கொஞ்சம் நல்லா வேலை செய்யறாரு, அவர் கொஞ்சம் நல்லா காசு இருக்குது. பார்ட்னர் வேணும்னா கர்த்தர் கொண்டு வருவாருங்க. அது வர வரைக்கும் சில பார்ட்னர்கள் அப்படியே போயிடுவாங்க. அதை குறித்து புலம்பாதீங்க. ஐயோ எலும்பு போயிடுச்சு, கடந்து போயிடுச்சு, ஐயோ நான் இங்க இருக்கேன், என்ன வேணாம், அங்க போட்டோம். அது உங்களுடைய எலும்பு இல்ல, உங்க பங்குதாரர் அல்ல. சரியான எலும்பு வரும்போது இணைக்கப்படும். இணைத்தால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சேனையாய் நிற்பீர்கள். I wish I had a time to speak more on this, but there's no more time. அடுத்தது 6வது காரியம். எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்க்கப்பட்டது. 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை வர பண்ணினார். என் கண்கள் அதை பார்த்ததுன்னு எசேக்கியேல் சொல்கிறார். நரம்புகள் வந்தது, தோல் வந்தது, மாம்சம் வந்தது, எல்லாம் வந்துருச்சு. கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ கொண்டு வந்துட்டார். ஆனால் ஒன்று மட்டும் இன்னும் வரல, ஆவி வரல. ஆவி வரல. அப்போ என்னுடைய போராட்டலை, உங்களுடைய போராட்டலை மீண்டுமாய் பெறுவதற்கு, திரும்ப பெறுவதற்கு நமக்கு வேண்டிய 6வது காரியம், ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆவியினால் நிரப்பப்படுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுங்கள்.
be filled with the Holy Spirit. If you want to get your fight back, you need the baptism of the Holy Spirit. You need to be filled with the Holy Spirit. நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். 9ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிர் அடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். ஹalleluya. ஏன் இதுவரைக்கும் ஆவியானவர் ஊதப்படவில்லை? ஏன் கர்த்தர் இவ்வளவு நேரமாய் தாமதித்தார்? ஏனென்றால் எங்க ஒருமனப்பாடு இல்லையோ தேவன் அங்கே தம்முடைய ஆவியை ஊற்ற முடியாது. எலும்புகள் எலும்போடு சேரும் போதுதான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். The Holy Spirit works in a place of agreement. ஒருமனப்பாட்டின் இடத்துல தேவ ஆவியானவர் அசைவாடுவார். அந்த அசைவாடுதல், முன்பாக வந்த அசைவாடுதல் எலும்புகளை ஒன்றோடு ஒன்று சேர்க்கும்படியாக, அது சேர்க்கிற வரைக்கும் ஆவியானவர் தம்முடைய அடுத்த பணியை செய்ய முடியாது, ஜீவனை கொடுப்பது. அப்போ திருச்சபைகளில் விசுவாசிகள் நாங்கள் ஒருமனப்பட்டு வராவிட்டால், நான் இங்கே என்னதான் சத்தம் போட்டாலும் இந்த ஸ்டேஜோடு அது நின்று போகும், உங்களுக்குள் இறங்காது. காரணம், நாம் நம்முடைய அபிப்பிராயங்களிலும் வசனத்தை பெற்றுக்கொள்கிற காரியத்திலும் பிரிந்து காணப்படுகிறோம். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் யாவரும் கர்த்தருக்குள் நீங்கள் ஒருமனப்பட வேண்டும், ஒருமனதாய் இருக்க வேண்டும், நீங்கள் இணைய வேண்டும். ஆகவேதான் நாம் ஒரு சபை குடும்பம் என்று சொல்கிறோம். சபைன்னு சொல்லல, நாம் ஒரு சர்ச்ன்னு சொல்லல, நாம் ஒரு குடும்பம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலமாக நாங்கள் வாழ்த்துறை அனுப்பும் போது AFT ஃபேமிலி என்று தான் சொல்கிறோம். ஏன் அதை சொல்கிறோம்? ஏனென்றால் உங்களுக்குள் அது மிக தெளிவாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு சபை அல்ல, ஒரு ஐக்கியம் அல்ல, நாம் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல உறவு இருக்கிறது, அந்த குடும்பத்துல ஐக்கியம் இருக்கிறது. ஆனா நாம் ஒரு ஐக்கியம் அல்ல, ஒரு குடும்பம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் குடும்பமா இருக்கிறோம். கணவன் மனைவி பார்த்து குடும்பம்னா ஏற்கனவே குடும்பம் தான் இருக்கிறீங்க. நான் பக்கத்துல பார்த்து சொன்னேன்னா, உங்களுடைய உற்றார் உறவினர் இல்லாதவங்களை பார்த்து சொல்லுங்க, நாம் குடும்பமாய் இருக்கிறோம். ஆமென். நாம் ஒன்றாக இணைகிற வரைக்கும், நாம் ஒன்றாக சேர்கிற வரைக்கும், நான் சொல்கிறேன், காற்றானது ஊதப்படாதுங்க. ஆவியானவர் இறங்க மாட்டார். நாம் ஒன்றாக கூடி வரும்போதுதான் அவர் அசைவாடுகிறார். I wish I had a witness in here. கவனிங்க, தேவனுடைய காற்று குழப்பத்தின் மீது, பிரிவின் மீது, சச்சரவின் மீது ஊதப்படாது. எங்கெல்லாம் குழப்பம், சண்டை, சச்சரவு இருக்கிறதோ, பிரிவு இருக்கிறதோ, அங்க நிச்சயமாக தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் காணப்படாது. ஆனால் எங்கே நாம் ஒருமித்து இருக்கும் போது, நான் சொல்கிறேன், அந்த இடமே அசைக்கப்படும். ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். கவனிங்க, ஆவியானவர் வருவதற்கு முன் நிபந்தனை என்ன? அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் இருந்தார்கள். ஒரு மனதோடு ஒரு இடத்துல, ஒரே இடத்துல, ஒரே நிலையில ஒருமனப்பட்டோடு அவர்கள் இருந்த போதுதான். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. கவனித்தீங்களா? அதே வார்த்தை பாருங்க, பலத்த காற்று. காற்று 3 வார்த்தைகள். அது எபிரேய வார்த்தையும் சரி, எபிரேய மொழியும் சரி, கிரேக்க மொழியும் சரி, 3 வார்த்தைகள் மாறி மாறி பயன்படுத்தப்படுகிறது. ஆவி, காற்று, சுவாசம். 3 காரியங்கள் பேசப்படுகிறது. wind, spirit, breath. wind, spirit, breath. மீண்டும் மீண்டுமாய் அங்கங்க மாறி மாறி வரும். அது குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பலத்த காற்று என்று சொல்லும் போது, பலமாய் ஆவியானவர் காற்று போல் அவர் வந்து
காற்றானது அல்லது இந்த சுவாசமானது எதை குறிப்பிடுகிறது? தேவ ஆவியானவரை குறிப்பிடுகிறது. அப்போ தேவனுடைய ஆவியானவர் அங்க ஜலத்தின் மேல் அசைவாடினார், காற்றாக அசைவாடினார், எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இங்க அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்தபோது மீண்டுமாய் அவர் பலத்த காற்று போல் அங்கே இறங்கினார், அவர்களை நிரப்பினார். அப்ப பாருங்க, பெந்தகோஸ்து அனுபவம் உங்களுக்கு வேண்டுமானால் நாம் யாவரும் ஒரு மனதோடு ஒரு இடத்துல ஒரே நிலையில ஒரே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். When there is oneness, there is an outpouring. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அப்போ நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எனக்குள் ஊதுவராக. நீங்க தான் குரல்களை வைத்து சொல்லணும், ஆவியானவரை எனக்குள் ஊதும், என் சபைக்குள் ஊதும், இந்த தேசத்தின் மீது ஊதும், எல்லா திருச்சபைகள் மீது ஊதும், எல்லா ஊழியக்காரர்கள் மீது ஊதும், எங்களுடைய பட்டணங்கள் மீது ஊதும், சமுதாயங்கள் மீது ஊதும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அழைக்கும் போது அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் உயர்த்துவார். ஏனென்றால் காற்று எங்க ஊதப்படுகிறதோ அங்கு எல்லாமே உயிரடையும். ஓ காட், ஹalleluya. நான் உணர்கிற காரியம், இந்த மத்தியான வேளையில் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய ஜீவனையும் அவருடைய பலனையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய வல்லமை ஊதி கொண்டிருக்கிறார். I sense in my spirit the Lord Jesus, the anointed one, is now causing his Holy Spirit to blow life, strength, ability and power into you. உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள தேவன் தம்முடைய ஆற்றலை, தம்முடைய வல்லமை, தம்முடைய ஜீவன், தம்முடைய பிரசன்னத்தை ஊதி கொண்டிருக்கிறார். Oh, glory is coming on your life. I said glory is coming on your life. உங்களுடைய வீட்டில் இருக்கிற அனைத்தையும் அவர் நிரப்புவார். ஆமென், ஆமென், ஆமென். 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். 3ஆம் வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். 2ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி சடுதியாயா அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஒரு வீட்டு முழுவதும் நிரப்பும் போது என்ன இருக்குதோ, பீரோல இருக்கிறது கூட மூடப்படுகிறது. ஏன்னா வீடு முழுக்கனா இருந்த பாத்திரம், தேய்க்காத பாத்திரம், தேய்ச்ச பாத்திரம், கழுவாத பாத்திரம், கழுவப்பட்ட பாத்திரம். கர்த்தருடைய அதிசயம் என்னன்னா எல்லாவற்றையும் நிரப்பினார். வீட்டில் இருக்கிற எல்லாமே நிரப்பப்படுங்க. ஓ ஹalleluya. நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுனால உங்களை மட்டும் நிரப்பிட்டு மற்றவங்களை விட்டு போறது இல்ல. உங்கள் நிமித்தமாய் நிரப்பப்படுவார்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க நிரப்பப்படுவார்கள். உங்களுடைய வீட்டிற்குள் இருக்கிற எல்லாரும் எல்லாமே, உங்கள் வீட்டுக்குள் இருக்கும் எல்லாரும் எல்லாமே நிரப்பப்படும், 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 நிரப்பப்படும். பலத்த காற்று உங்கள் திசையில் வீசிக் கொண்டிருக்கிறது. I can sense God blowing a wind on your life. பிரியமானவர்களே, இது முதல் காற்றல்ல, இது இரண்டாம் தரமாய் தேவன் உங்கள் மீது காற்றை ஊதுகிறார். ஓ ஜீசஸ், ஹalleluya. இந்த சேனை ஏற்கனவே முதல் காற்று பெற்றிருந்தார்கள், செயல்பட்டார்கள், சேனையாய் யுத்தம் பண்ணினார்கள், வெட்டுண்டு போனார்கள், மரித்து போனார்கள், சிதறி கிடந்தார்கள். அவர்களை பார்த்து தேவன் வேதனைப்பட்டு அவர்களுக்கு மனமிறங்கி, உன்னுடைய முதல் காற்று உன் வேதனை நீங்கிற்று, உன்னுடைய முதல் காற்று, உன்னுடைய முதல் ஜீவன், உன் பிரச்சனை, உன் சத்துருக்கள், உன்னுடைய எல்லா விதமான வியாகுலமான சூழ்நிலைகள் அதை பறித்து விட்டது. ஆனால் கவலைப்படாதே, நான் மீண்டுமாய் ஒரு விசையாய் இரண்டாம் காற்று உன் திசையில் அனுப்புவேன். I got a God who will give you restoration in the place of your crucifixion. உங்களுடைய சிலுவை அறிதலின் மத்தியில தேவன் ஒரு உயிர்த்தெழுதின அற்புதத்தை, ஒரு மறுசீரமைப்பு தேவன் கட்டளையிடுகிறார். Oh my God, restoration. Hallelujah, 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 hallelujah. பக்கத்துல உங்க ஹை ஃபைவ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே திரும்ப கொடுக்கப்படும் என்று சொல்லுங்க.
உங்களுக்கு எல்லாமே திரும்ப கொடுக்கப்படும். I said you will get back everything. I said you will get back everything. Shake it. I said you'll get back everything. I don't care what the devil took. I don't care how long you lost it. It's coming back. The wind of God. There's a second wind. Amen. There's a second wind. Oh, hallelujah. Oh my God, there's a second wind. ரெண்டாம் காற்று உங்களுக்குங்க. The second wind. The second wind is not for everybody. இரண்டாம் காற்று எல்லோருக்கும் அல்ல. வாசிப்போம் 9ஆம் வசனம் மீண்டுமாய் வேகமாய். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். குறிப்பாக ஒரு ஜனக்கூட்டத்தின் மீது இந்த இரண்டாம் காற்று, இந்த இரண்டாம் அசைவு, இந்த இரண்டாம் அபிஷேகத்தின் ஊற்றப்படுதல் கொடுக்கப்படுகிறது. யாருங்க? முழு சேனைக்கல்ல, கொலையுண்ட மக்களுக்கு மத்தியில. நான் சொல்கிறேன், தேவன் என்னை அனுப்புவதனுடைய காரணம், இன்றைக்கு காயப்பட்டவர்கள் மீது இந்த பலத்த அபிஷேகம் இறங்க போகிறது. வெட்டப்பட்டவர்களுக்கு, உடைக்கப்பட்டவர்களுக்கு, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு. Oh my God, this is a special move for the hurting. காயப்பட்டவர்கள், புண்படுத்தப்பட்டவர்கள், எல்லாமே இழந்தவர்கள், கண்ணீரினுடைய ஆழத்துல போய்விட்டீர்கள். உங்களுக்கு மிகுந்த ஆழமான துக்கம் உங்களை நெருக்கி உங்களை வாட்டி எடுக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்காக ஒரு புதிய அசைவு, ஒரு புதிய ஊற்றப்படுதல். The second wind is reserved for the hurting, for the wounded, for the broken, for the dejected, for the rejected, for the forsaken, for the lost. Hallelujah. There's a second wind in this church today. There's a second wind in this church today. இந்த பலத்த அசைவு இந்த சபையின் மீது இந்த இரண்டாம் காற்று அசை உண்டாக்குகிறார். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய இல்லத்துல இப்பொழுது இந்த இரண்டாம் காற்று ஊதப்படுகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கொலையுண்டவர்களுக்கு இது, வேதனையில் இருக்கிறவர்களுக்கு இது, வெட்டுண்டவர்களுக்கு இது, துண்டிக்கப்பட்டவர்களுக்கு இது கொடுக்கப்படுகிறது. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இந்த துண்டிக்கப்பட்டதோ, பிசாசு இத்தனை நாட்களாய் உங்களை பார்த்து நகைத்திருக்கலாம். ஆனால் நற்செய்தி என்னவென்றால், கர்த்தர் இரண்டாம் காற்று உங்களுக்கு என்று ஒதுக்கி வைத்தார். ஆமென். It was on reserve for you. It was on reserve for you. Are you broken today? There's a reserve coming. God's got a reserve for you. The second wind. The second wind. The second wind. Amen. The second wind. அதாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், என்னெல்லாம் இந்த முதல் அசைவல நீங்க எழுந்தீங்களோ, யுத்தத்துல நீங்க என்னெல்லாம் எழுந்தீங்களோ, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய மனதைரியம், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய தரிசனம், உங்களுடைய ஊழிய நோக்கங்கள், நீங்க எல்லாவற்றையும் எழுந்தீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் திருப்பி கொடுக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய போராட்டலை நான் மீண்டுமாய் பெற்றிருக்கிறேன். என் சந்தோஷத்தை திரும்ப பெற்றிருக்கிறேன். என் சமாதானத்தை திரும்ப பெற்றிருக்கிறேன். என் ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றிருக்கிறேன். என்னுடைய வெற்றியை திரும்ப பெற்றிருக்கிறேன். என்னுடைய அபிஷேகத்தை திரும்ப பெற்றிருக்கிறேன். இயேசுவின் வல்லமையை திரும்ப பெற்றிருக்கிறேன். மீட்பின் ஐஸ்வர்யங்களை திரும்ப பெற்றிருக்கிறேன். என்னுடைய புத்தி கெட்டாத சமாதானத்தை திரும்ப பெற்றிருக்கிறேன். அவர் என் மேல் ஊதினபடினால் பிசாசு பறித்த எல்லாவற்றையும் தேவன் எனக்கு சம்பூர்ணமாய், என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய், என் களஞ்சங்களை நிரப்பத்தக்கதாய் அவர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கலந்தங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. The wind, the wind. Oh, hallelujah, 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 hallelujah. When the wind blows, there will be deliverance. காற்று வீசும் போது, காற்றடிக்கும் போது விடுதலை உண்டாகும். காற்று வீசும் போது அற்புதங்கள் நடக்கும். அந்த காற்று வீசும் போது
சுகவீனங்கள் சுகமாய் மாறும். இந்த காற்று வீசும்போது தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். இந்த காற்று வீசும்போது யாக்கோபுகள் இஸ்ரவேலர்களாய் மாறுவார்கள். இந்த இந்த காற்று வீசும்போது நான் சொல்கிறேன், சீமோனாய் இருந்தவர்கள் பேதுருகளாய் மாறுவார்கள். இந்த காற்று வீசும்போது செய்ய முடியாததை செய்வீர்கள். இந்த காற்று வீசும்போது இழந்ததை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். ஓ காட், ஓ காட், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தீராத வெற்றிகள் இருக்கும். எப்பொழுது வெற்றி இருக்கும்? ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கு பின் தேவ காற்று வரும்போது கோலியாத்துக்கள் விழுவார்கள். அவனுக்கு இந்த சிறு பையனாகிய தாவீதினுடைய கையில ஒரு சிறிய கூழாங்கலும் கவனம் மட்டும் இருந்தது. அவன் அதை தூக்கி எறிந்தான். ஆனால் அவனுடைய கல் கோலியாத்தை வீழ்த்தல. மாறாக அந்த கல்லுக்கு பின்பாக தேவ காற்று அதை பலமாய் ஊதி அவன் நெத்தியில் அடித்து அவனை கவிழ்த்து போட்டது. There's a wind behind your throw. There's a wind behind your marriage. There is a wind behind your children. They cannot get lost. They will come back. There is. Oh, hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு பின்பாக தேவ காற்று இருக்கிறது. There's a wind. The wind of God is behind me. The wind of God. Hallelujah. Hallelujah. சிம்சோன் ஒரு இடத்துல நடந்தான். நடக்க வேண்டாத இடத்துல நடந்தான். அவனுக்கும் திராட்சை ஆலைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. நடந்து போனா சிங்கம் ஒண்ணு எழும்பிடுச்சு. தவறான இடத்துல போனா சிங்கம் வரும். தவறான இடத்துல தவறான உறவில் நீங்க மாட்டினீங்கன்னா நிச்சயமாய் பிசாசு வருவான். கெச்சிக்கிற சிங்கத்தை போல வருவான். ஆனால் கர்த்தர் நல்லவர். நீ தவறான இடத்துல போனாலும் கர்த்தர் அங்க தம்முடைய ஆவியானவர் பலமாய் சிம்சோன் மீது இறங்கி அந்த சிங்கத்தை ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி மாதிரி நாரும் தோளுமாய் கிழித்தாருங்க. There is a power to tear the devil's kingdom down. பிசாசின் ராஜ்யத்தை நாரும் தோளுமாய் கிழிக்க தேவ ஆவியானவர் உங்கள் மேல் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறார். சிம்சோனுடைய சொந்த மக்கள் அவனை கட்டி இந்த பெலிஸ்தியர்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். போ, நீ உன்னுடைய தப்புனால நீயே பாடுபடு சொல்லி விட்டாங்க. அவன் கட்டப்பட்டவனாய் காணப்பட்ட பொழுது நான் சொல்கிறேன், பெலிஸ்தியர்களை பார்த்து, ஆஹா கட்டப்பட்டவன், இனி இவனால் ஒன்றும் செய்ய முடியாது, இவனை வெட்டிடலாம் என்று சொல்லி அவர்கள் வந்தார்கள். நூற்றுக்கணக்காய் வந்தார்கள். அவர் திடீரென்று அவங்கள பார்த்த உடனே பலத்த அபிஷேகம் அவர் மீது இறங்கி அந்த அந்த கயிறுகளை நூல்களை போல தூக்கி எறிந்து பக்கத்துல இருந்து ஒரு கழுதையின் தாடி, 9 அங்குலம் கழுதையுள்ள தாடி, அதை எடுத்த உடனே அதன் மீது வல்லம் இறங்கி காற்றதன் பின்பு வந்த உடனே 1000 பெலிஸ்தியர்கள் அந்த ஒரு 9 இன்ச்சு தாடியை எடுத்து அவங்க வீசி விளாசினார். அடி அடி அடின்னு ஒடுக்கி எல்லாரையும் சாகடிச்சார். எப்படி? பலத்த அபிஷேகம். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கு பின் ஆவியானவருடைய காற்றிருக்கும் போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் ஊழியங்கள் செழிக்கும். ஆத்துமாக்கள் திரள் கூட்டமாய் வரும். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கட்டுகள் முறிக்கப்படும். சாப கட்டுகள் முறிக்கப்படும். சுகவீனங்கள் மறைக்கப்படும். நான் சொல்கிறேன், இந்த சபைக்குள் வருகிற யாவரும் பலத்த காற்றிருக்கும் போது வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாவார்கள். மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து இருப்பார்கள். முடியாது என்று சொல்கிறவர்கள் முடித்து காண்பிப்பார்கள். சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவார்கள். My God. Amen. The wind of God is here. ஆனால் கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 7வது காரியம், நம்முடைய போராட்டலை பெறுவதற்கு, மீண்டுமாய் பெறுவதற்கு, திரும்ப பெறுவதற்கு கடைசி குறிப்பு, அவர் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You must know that he is the Lord. Then you will get your fight back. You must know that he is the Lord. Then you will get your fight back. Amen. 6ஆம் வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி
உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிர் அடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். கிரபகபபா சொகோப்ரோஷே தலமண்டா. அந்த கடைசி வாக்கியத்தை மட்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று மீண்டுமா உரைக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீங்க அமைதியா சிஸ்டர், உங்க வாயிலிருந்து வரட்டுங்க. Come on, open up your mouth and say it. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கர்த்தர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஷபகதலமண்டவா. ஓ ஹalleluya. என்னுடைய போராட்டத்தில் திரும்பி வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? கடைசியாக முடிவில் எத்தனையோ பிரச்சனைகள். பல முறை அவரை உயர்த்துவேன், சில முறை நான் முறுமுறுப்பேன், அவரை துதிப்பேன். அடுத்த சில வினாடிகளுக்குள்ள அவரை குறித்து நான் இழிவாய் பேசுவேன். இப்படி நான் இப்படியே மேலும் கீழமாய் போயிருந்தேன். ஆனால் இறுதியில என் மேல் இந்த பலத்த அபிஷேகம் வந்த பிறகு நான் கண்ட ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு நான் பெற்றது. அவர் கர்த்தர் என்று நான் புரிந்து கொண்டேன். I wish I had a witness in here. இந்த காரியங்கள் எல்லாம் வந்த பிறகு நானே கர்த்தர் என்று நீர் அறிந்து கொள்வாய். நான் உனக்கு சொன்னதை செய்யும் போது நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய். ஆமென். 10ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். 12ஆம் வசனம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பாருங்க, இந்த ஒரே அதிகாரத்துல 3 முறை நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்ற அந்த வாக்கியம் 65 முறை வருகிறது. அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய மையம் என்ன? நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள். நான் செய்யும் செயல்கள் மூலமாய் நான் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் நான் செய்யும் காரியங்கள் வேற எந்த சக்தியினால் செய்ய முடியாது. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்து நான் மட்டும்தான். பிரேத குழியில் இருந்த இந்த எலும்புகள் மீண்டுமாய் மகா பெரிய ஒரு சேனையாய் எழுப்பக்கூடிய ஒரே ஒரு கர்த்தர் இருப்பானால் அது நானே. ஆமென். இப்போ கவனிங்க, நானே கர்த்தர் என்ற அந்த வார்த்தை, அது என்ன வார்த்தை? கர்த்தர் என்று சொல்லும் போது யெகோவா. இந்த உலகத்துல வேறு யாரும் யெகோவா தேவனுக்கு சமமாக முடியாதுங்க. Oh Jesus, I came to prophesy to this church. The one who is fighting for you is not Michael, it's not Gabriel, it's Jehovah, it's Jehovah, it's Yahweh. நான் சொல்கிறேன், உங்கள் பட்சமா இருக்கிறது மிகாவேல் பிரதான தூதன் அல்ல, காபிரியேல் அல்ல, வேற எந்த தூதன் அல்ல, சேராபீன்கள் அல்ல, கேருபீன்கள் அல்ல. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் யெகோவா தேவன். துணை நிற்கிறவர் கர்த்தர், உயர்த்துகிறவர் கர்த்தர், உன் கண்ணை முடிசூட்டுகிறவர் கர்த்தர், உன் தலை மீது புதிய அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறவர் கர்த்தர், உங்களுக்காய் மரித்தவர் கர்த்தர், உங்களுக்காய் உயிர்த்தெழுந்தவர் கர்த்தர், பாதாளத்தையும் வல்லமைகளும் எல்லாம் உரிந்து கொண்டு துரைத்தனங்களை முறியடித்து வெளியேறினவர் கர்த்தர், உங்களுக்காய் பரமேறி பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உங்களுக்காய் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறவர் கர்த்தர். நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்கிற வரைக்கும் உன்னை நான் ஆசீர்வதிப்பதை நிறுத்த மாட்டேன். Oh my God, I wish I had a witness in here. Oh hallelujah, hallelujah. எல்லாரும் குரலை வைத்து சொல்லுங்க, நீரே கர்த்தர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீரே கர்த்தர் என்று நான் அறிகிறேன் ஆண்டவரே. மீண்டுமாய் 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 again again again. Sharamakandabo. Hallelujah. 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 Hallelujah.
I finished my message. Hallelujah. உங்களுடைய போராட்டலை நீங்கள் மீண்டுமாய் பெற்றிருக்கிறீர்கள். இனி துணிகரமாய் நீங்கள் போராடுவீர்கள். துணிகரமாய் பிசாசை எதிர்த்து நிற்பீர்கள். வியாதியை பார்த்து அப்பால போ சாத்தானே, வியாதியின் கிருமைகளை பார்த்து, கட்டிகளை பார்த்து, கரையாத கட்டிகள், தீராத நோய்களை பார்த்து நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், என் தேவனுக்கு எதிராக, யெகோவாக்கு எதிராக, யாவேக்கு எதிராக நீ எம்மாத்திரம். வியாதியே நீ விலகி போகணும். மரணமே உன் கூரைங்க, பாதாளமே உன் வாஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 10ஆம் வசனத்தை கடைசியா வாசி முடிப்போம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல உங்களை வெட்டி சாய்த்தினார்களோ அதே இடத்துல நீங்கள் காலூன்றி நிற்பீர்கள். மீண்டுமாய் நிற்க தொடங்கிட்டேன் பிசாசே, மீண்டுமாய் எழுமி நிற்க தொடங்கிட்டேன். இனி உன் பருப்பு வேகாது, இனி உன் பிரச்சனை வராது, இனி உன் ஆதிக்கம் இருக்காது, இனி உன் பொய்கள் பலிக்காது, இனி உன் தந்திரங்கள் வேலை செய்யாது, இனி என்னை ஏமாற்ற முடியாது. நான் காலொன்றி நிற்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காலொன்றி நிற்கிறேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதனுடைய வார்த்தை என்ன தெரியுங்களா? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து, மார்த்தாளை பார்த்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதல் என்கின்ற வார்த்தை தான் காலொன்றி நிற்பது. So to rise again means to stand on my feet again. உயிர் தெழுவது என்றால் வெறும் உயிரோடு வருவதல்ல, மீண்டுமா எந்த ஸ்தானத்தில் இருந்தனோ, எந்த நிலையில் இருந்தனோ, அதற்கு முன் நான் எங்கே இருந்தனோ என் வரலாற்று தேவன் மாற்றுகிறார், என் சரித்திரத்தை தேவன் மாற்றுகிறார். எங்கே நான் இழந்து போனேனோ, எங்கே நான் தோற்றப்பட்டேனோ, எங்கே நான் தோல்வி அடைந்தனோ அதை இடத்துல மீண்டுமாய் நிற்க வைப்பார். ஆனால் இப்போது மகா பெரிய சேனையாய் நிற்கிறேன், வல்லமை பெற்ற சேனையாய் நிற்கிறேன். முதல் காற்று என்னுடைய காற்று, இரண்டாம் காற்று தேவா காற்று. இப்பொழுது வார்த்தை இருக்கிறது, இப்பொழுது ஆவியானவர் இருக்கிறார், இப்பொழுது அபிஷேகம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் பிசாசே வா, பிரச்சனை வா, மலையே வா. நீங்கள் காலபை போல் சொல்வீர்கள். அந்த மலைப்பகுதி எங்க அதிகமா சத்துரு இருக்கிறானோ, எங்க அதிகமா பிசாசுகள் இருக்கிறதோ அந்த இடத்தை எனக்கு கொடுங்க. ஏன்னா எனக்கு சின்ன சின்ன பிசாசுகளோடு போராடி போர் அடிச்சிச்சு. எனக்கு கொஞ்சம் பெரிய பிசாசுகள் வேணும். அந்த மலைப்பகுதி எனக்கு தான். There is an anointing in this house to stand up, to stand up again. Amen. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I'm coming back. நான் திரும்புகிறேன். எல்லோரும் பக்கத்துல பார்த்து தொட்டு சொல்லுங்க, நான் திரும்புகிறேன். Hallelujah, I'm coming back. I'm coming back. I got my fight back. My joy is coming back. My peace is coming back. My power is coming back. My anointing is coming back. Oh, my deliverance is coming back. My victory is coming back. My life is coming back. Oh, come on, somebody talk to me, 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 talk to me. There's too great a power in this house. I don't know what you can say, but this is it. The fight is over. Hallelujah. If there is a comeback for a nation, ஒரு தேசத்திற்கு ஒரு திரும்புதல் இருக்குமானால், ஒரு முழு பட்டணத்திற்கு ஒரு திரும்புதல் இருக்குமானால், ஒரு முழு குடும்பத்திற்கு ஒரு திரும்புதல் இருக்குமானால், ஒரு நபருக்கு ஒரு திரும்புதல் இருக்குமானால், அப்போ எனக்கு ஒரு திரும்புதல் உண்டு. திரும்பி வருகிறேன், திரும்பி வருகிறேன், திரும்பி வருகிறேன். ஆமென். 3 பேரை தொட்டு சொல்லுங்க, திரும்பி நான் வருகிறேன், நான் திரும்பி வருகிறேன். 3 பேரை தொட்டு சொல்லுங்க, தைரியமா தொட்டு சொல்லுங்க, I'm coming back. Hallelujah. There's a comeback for you. Church, stand to your feet. There's a comeback for you. எழும்பி நிற்போம், எழும்பி நிற்போம், எழும்பி நிற்போம். There's a comeback for you. There's a comeback for you. There's a comeback for you. For everything that you lost, there's a comeback. உங்களை வெறுத்தவர்கள், உங்களை ஒதுக்கினவர்கள், உங்களை புறம்பே தள்ளினவர்கள், உங்களை நிராகரித்தவர்கள், அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறார், நான் கூட இருக்கிறேன்.
நானே கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய். நானே கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய். I got my fight back. I got my fight back. I said I got my fight back. I said I got my fight back. I said I got my fight back. என் போராட்டலை நான் திரும்ப பெற்றிருக்கிறேன். என் போராட்டலை நான் திரும்ப பெற்றிருக்கிறேன். என்னுடைய போராட்டலை நான் திரும்ப பெற்றிருக்கிறேன். இனி ஒரு காலமும் நான் தோற்று போவதில்லை. தயவுசெய்து இந்த 2 வாரத்தினுடைய விதிமுறைகளை மீண்டுமாய் நீங்கள் முற்றிலுமாய் ஜெயம் கொள்கிற வரைக்கும் இந்த சத்தியங்களை கேட்டு கொண்டிருங்க. குறிப்புகளை எழுதி கொண்டிருங்க. உங்களுக்கு இதிலிருந்து தேவன் அதே அதிகமான வெளிப்பாடுகளை கொடுப்பார். Your homework is to go back and study, to go back and hear again and again. உங்களுடைய வீட்டுப்பாடு இந்த 2 வாரங்கள் திரும்ப எத்தனை முறை கேட்க முடியுமோ, நான் சொல்கிறேன், 100கணக்கான முறை கேட்டாலும் உங்களுக்கு நல்லது. தேவன் கொடுத்த சத்தியங்களை, தேவன் கொடுத்த கோட்பாடுங்க, இந்த 7 கோட்பாடுகள், இந்த 7 விதிமுறைகள் தேவன் கொடுத்தது. வெற்றியோடு வாழுங்க. The wind is back. God is blowing on you right now. ஒரு சில வினாடிகள் எல்லோரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே, பலத்த காற்றின் மேல் மீண்டுமாய் ஊத பண்ணும் என்று சொல்லுங்க. 4 திசையில் இருக்கிற ஆவியானவரே, என் மேல் பலமாய் ஊதும் என்று கேளுங்க. Blow hard, blow hard. Ask him. பலமாய் ஊதும் ஆவியானவரே, எனக்குள் சிருஷ்டிப்பின் அற்புதங்களை ஊதும். எனக்குள் விடுதலையின் அற்புதங்கள் ஊதும். எனக்குள் வெற்றியின் அற்புதங்களை ஊதும். எனக்குள் சமாதானத்தின் அற்புதங்களை ஊதும். எனக்குள் மனரம்யத்தை ஊதும் அப்பா. எனக்குள் மன நிறைவு ஊதும் அப்பா. எனக்குள் சமாதானமும் சாந்தமும் ஊதும் ஐயா. எனக்குள் ஆவியின் கனியை ஊதும் அப்பா. எனக்குள் ஆவியின் வரங்களை ஊதும் என்று சொல்லி கேளுங்க. இது உங்களுடைய நேரம். இது என்ன பார்க்க நேரம் அல்ல, மற்றவர்கள் சொல்ற காரியத்தை கேட்கிற நேரம் அல்ல. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு சம்பாஷணை நடைபெறட்டும். Oh my God, I feel him in the house. I feel God in this place. Yeah. Mamre keba. Hallelujah. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அப்பா, இந்த அற்புதமான காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி அப்பா. துவக்க ஜெபம் முதற்கொண்டு இந்த நொடிவெடுக்கும் கர்த்தாவை, உம்முடைய பலத்த அசைவுக்காக உமக்கு நன்றி ஐயா. இனி நான் மௌனமா இருக்க மாட்டேன் ஐயா. அப்பா, தோல்வியின் வார்த்தைகளை பேச மாட்டேன் அப்பா. நான் தோற்று போனது உண்மைதான். என் கடந்த காலத்தை என்னால் மாற்ற முடியாதுதான். என் நேற்றைய தினத்தை என்னால் மாற்ற முடியாது. என் கடந்த கால காரியங்கள் என்னால் சரி செய்ய முடியாதுதான். உண்மைதான் அப்பா. அநேகர் என்னை பார்த்து, இவன் வெறும் நேற்றைய தினத்தின் செய்தியாய் இருக்கிறான் என்று சொல்லலாம். என்னை பார்த்து, இவன் வரலாற்றுக்கு முற்பட்டவன், இஸ் a prehistoric person என்று என்னை பார்த்து சொல்லலாம்ப்பா. ஆனால் இன்றைக்கு நான் புரிந்து கொண்ட காரியம், நீரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர் என்று நான் உணர்ந்தேன் ஐயா. இந்த செய்திகள் மூலமாய் ஆண்டவரே, நான் புரிந்த மகா பெரிய சத்தியம், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே யாவே, நீர் ஒருவரே யெகோவா. Thank you Lord. அப்பா, இந்த சத்தியத்தின் மூலமாய் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, நின்று கொண்டிருக்கிற ஆன்லைனில் ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பலத்த ஆண்டவரை காற்று ஊதுபடுவதாக. Blow hard on these that are here and on those that are online. ஆன்லைனில் பார்க்கிறவர்களும் இங்க இருக்கிறவர்கள் மீது கர்த்தாவே, கொலையுண்டு செய்யப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், வெட்டப்பட்டவர்கள், துண்டிக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டவர்கள், புண்படுத்தப்பட்டவர்கள், கண்ணீரோடு மூழ்கி இருக்கிறவர்கள் யாவற்றின் மீது அப்பா பலமாய் ஊதும் அப்பா. blow hard until they come alive. அவர்கள் மீது ஆண்டவரே, அவர்கள் ஜீவன் பெறுகிற வரைக்கும், அவர்கள் உயிரோடு ஆண்டவரை காலொன்றி நிற்கிற வரைக்கும், அவர்களுடைய பிரேத குழிகளை திறந்து அவர்களை ஒரு மகா திரளான சேனையா அவர்களை நிறுத்தும் அப்பா. இந்த நாளில் நிறுத்தும். இனி ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, வியாதியின் ஆண்டவரை தாக்குதல்கள் இருக்கக்கூடாது. அடிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. பலத்த காற்று
பிசாசின் எல்லா சூழ்ச்சிகள், எல்லா கிரியைகள் அழித்து போடட்டும். ஆவியானவரை அழித்து போடுங்க. மக்களை விடுதலையாக்குங்க. Let everyone be healed. Let everyone be free. Let every home be blessed. ஒவ்வொரு வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒவ்வொரு ஆண்டவரே வியாதியஸ்தன் சுகமாக்கப்படுவதாக. ஆண்டவரே கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்கள் ஆண்டவரே கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே விடுதலையாக்கப்படுவார்களாக. எல்லா நுகங்கள் முறியடிக்கப்படுவதாக. எல்லா அரண்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. விடுதலையை பேசுகிறேன். ஒவ்வொருத்தரையும் விடுதலையாக்கும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யம் எப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் அறிக்கை செய்து நாம் கூட்டத்தை முடிப்போம். எல்லோரும் வாய்களை திறந்து நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளிடுவார் என்பதே. ஆமென்.